எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்திய ஜனநாயகத்தோட பாதுகாவலன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் இந்திய தேர்தல் ஆணையம். இன்னைக்கு அதோட அமைப்பு, அதிகாரங்கள், அது எவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் பத்தி நாம ரொம்ப எளிமையா ஆழமா பார்க்க போறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். இங்க 100 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு எப்படி ஒரு சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த முடியுது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் தேர்தல் ஆணையத்தோட முழு முக்கியத்துவத்தையும் நமக்கு புரிய வைக்கும். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். தேர்தல் ஆணையம்னா என்ன? அதோட முக்கியமான வேலை தான் என்ன? இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். இந்திய தேர்தல் ஆணையம் இது சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம அரசியலமைப்பு சட்டமே இதை உருவாட்டியிருக்கு. இது ஒரு நிரந்தரமான தன்னாட்சியான அமைப்பு. அதாவது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாம சுதந்திரமா செயல்படும். அதோட ஒரே ஒரு நோக்கம் நம்ம நாட்டுல தேர்தல்கள் சுதந்திரமாவும் நேர்மையாவும் நடக்குதான்னு உறுதி பண்றதுதான். இது ஒரு அகில இந்திய அமைப்பு. அப்படின்னா மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுகளுக்கும் சரி, ரெண்டுக்குமே பொதுவானது. தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ சக்தி எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கு காரணம் நம்ம அரசியலமைப்புல இருக்கிற சரத்து 324 தான். இந்த ஆர்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல்கள், ஏன் நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கறது, வழி நடத்துறது, கட்டுப்படுத்துறதுன்னு எல்லா அதிகாரத்தையும் இந்த ஒரே ஒரு சரத்து தான் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது. இங்க ஒரு சின்ன குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. அதை நாம தெளிவுபடுத்திக்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ, நாடாளுமன்றம், சட்டமன்றம் மாதிரியான பெரிய தேர்தல்களை பார்க்கும். ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற உள்ளாட்சி தேர்தல்கள், அதாவது பஞ்சாயத்து, நகராட்சி தேர்தல்களை நடத்துறதுக்கு தனியா மாநில தேர்தல் ஆணையம், அதாவது எஸ்சிசி இருக்கு. இது 73, 74வது சட்ட திருத்தங்கள் மூலமா உருவாக்கப்பட்டது. ஆக ரெண்டும் ஒன்னில்ல, ரெண்டும் வேற வேற அமைப்புகள். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இந்த ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கு? இதுல யார் யார் இருக்காங்க? காலப்போக்குல இது எப்படி மாறி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரத்து 324 படி தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு. அவரோட கூட குடியரசுத் தலைவர் தேவைன்னு நினைக்கிற எண்ணிக்கையில மற்ற தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நியமிக்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் தான். மற்ற ஆணையர்கள் இருக்கும்போது தலைமை தேர்தல் ஆணையர் தான் தலைவரா செயல்படுவாரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு உதவி செய்ய தேவைப்பட்டா பிராந்திய ஆணையர்களும் குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். ஆனா இந்த ஆணையத்தோட அமைப்பு ஆரம்பத்திலிருந்தே இப்படி இல்ல. 1950 ஆரம்பிச்சப்போ ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார். ஆனா 1989 61வது சட்டத்திருத்தம் மூலமா ஓட்டு போடுற வயசை 21லிருந்து 18ஆ குறைச்சாங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாச்சு. அதனால குடியரசுத் தலைவர் இன்னும் 2 ஆணையர்களை நியமிச்சார். அப்போ இது 3 பேர் கொண்ட அமைப்பா மாறுச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல 1990ல மறுபடியும் ஒரே உறுப்பினர் கொண்ட அமைப்பா மாத்திட்டாங்க. கடைசியா 1993 அக்டோபர் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைமை ஆணையர், 2 ஆணையர்கள்னு மொத்தம் 3 பேர் கொண்ட அமைப்பா தான் இது செயல்பட்டு இருக்கு. 1991 சட்டத்தின்படி இந்த 3 பேருக்குமே, அதாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கும் சரி, மற்ற 2 ஆணையர்களுக்கும் சரி, சமமான அதிகாரம் உண்டு. அவங்களோட சம்பளம், சலுகைகள் எல்லாமே உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. அதாவது மாசத்துக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய். ஆணையத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்தா பெரும்பான்மை வாக்கு அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது அவங்களுக்கு 65 வயசு ஆகிற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். தேர்தல் ஆணையத்தோட ஆன்மாவே அதோட சுதந்திரமான செயல்பாடு தான். அது எப்படி எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாம சுதந்திரமா செயல்படுது, அதை பாதுகாக்க என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம அரசியல் அமைப்பு சட்டமே ஆணையத்தோட சுதந்திரத்தை பாதுகாக்க சில கவசங்களை கொடுத்திருக்கு. முதல் பாதுகாப்பு தலைமை தேர்தல் ஆணையரோட பதவி பாதுகாப்பு. அவரை அவ்வளவு சுலபமா பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி நீக்குவாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் நீக்க முடியும். அதாவது நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் சிறப்பு பெரும்பான்மையோட தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும்தான் முடியும். 2வது, அவரை நியமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பாதகமா இருக்கிற மாதிரி எந்த பணி நிபந்தனைகளையும் மாற்ற முடியாது. 3வதா, மற்ற தேர்தல் ஆணையர்களையோ இல்ல பிராந்திய ஆணையர்களையோ நீக்கணும்னா அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் முடியும். இவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் இந்த அமைப்புல சில ஓட்டைகளும் இருக்கு. முதல் குறைபாடு, தேர்தல் ஆணைய உறுப்பினரா ஆகிறதுக்கு என்ன தகுதி, அதாவது சட்ட அறிவோ நிர்வாக அனுபவமோ வேணும்னு அரசியலமைப்புல சொல்லப்படல. 2வது, அவங்களோட பதவிக்காலம் அரசியலமைப்புல தெளிவா குறிப்பிடப்படல. 3வதா, ரொம்ப முக்கியமான குறைபாடு, ஓய்வு பெற்ற ஆணையர்கள் அதுக்கப்புறம் வேற அரசு பதவிகளை ஏத்துக்க கூடாதுன்னு எந்த தடையும் இல்ல. இதனால அவங்க பதவியில இருக்கும்போதே எதிர்காலத்துல கிடைக்க போற பதவிகளுக்காக அரசுக்கு சாதகமா நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குறைபாடுகளை சரி செய்யற விதமா 2023ஆம் வருஷம் அனூப் பரன்வால் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துச்சு. தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரத்தையும் நடுநிலையையும் இன்னும் பலப்படுத்த சில முக்கியமான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது.
உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேல் தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற ஆணையர்களையும் நியமிக்க ஒரு குழு அமைக்கப்படணும்னு சொல்லுச்சு. அந்த குழுல பிரதமர், மக்களவை, எதிர்க்கட்சித் தலைவர், அப்புறம் இந்திய தலைமை நீதிபதி, இந்த 3 பேரும் இருக்கணும். இவங்க 3 பேரும் சேர்ந்து பரிந்துரைக்கிறவங்களத்தான் குடியரசுத் தலைவர் நியமிக்கணும். நாடாளுமன்றம் இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வரைக்கும் இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படணும்னு தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா தேர்தல் ஆணையத்தோட அதிகாரங்கள் என்ன, அது என்னென்ன வேலைகளை செய்துன்னு இன்னும் விரிவாக பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தோட அதிகாரங்களை நாம 3 வகையா பிரிக்கலாம். 1 நிர்வாக அதிகாரங்கள், 2 ஆலோசனை வழங்கும் அதிகாரங்கள், 3 பகுதி நீதித்துறை அதிகாரங்கள். அதாவது ஓரளவுக்கு நீதிமன்ற மாதிரி செயல்படுற அதிகாரம். இப்படி பிரிச்சு பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். முதல்ல முக்கியமான பணிகளை பார்ப்போம். தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் தொகுதிகளோட எல்லைகளை வரையறுக்கிறது தேர்தல் ஆணையம்தான். அப்புறம் வாக்காளர் பட்டியலை தயார் பண்றது, புதுசா தகுதி பெற்றவங்கள சேர்க்கிறது, இறந்தவங்கள நீக்கிறதுன்னு அதை சரியா பராமரிக்கிறது, தேர்தலுக்கான தேதிகளை அறிவிச்சு வேட்பாளர்கள் தாக்கல் செய்யற மனுக்களை சரிபார்க்கறது, அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு சின்னம் ஒதுக்குறது, சின்னம் சம்பந்தமா கட்சிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிற ஒரு நீதிமன்ற மாதிரியும் இது செயல்படும். இன்னும் சில முக்கிய பணிகள் இருக்கு. தேர்தல் நேரத்துல கட்சிகளும் வேட்பாளர்களும் எப்படி நடந்துக்கணும்னு நடத்தை விதிகளை உருவாக்குறது, வானொலி தொலைக்காட்சியில கட்சிகள் பிரச்சாரம் செய்யறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டியிருந்தா அது பத்தி குடியரசுத் தலைவருக்கோ அல்லது ஆளுநருக்கோ ஆலோசனை வழங்கும், எங்கேயாவது கள்ள ஓட்டு வன்முறைன்னு முறையீடு நடந்தா அந்த இடத்துல தேர்தலை ரத்து செய்யறதுக்கும் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. மொத்தத்துல நாடு முழுக்க தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட்டு நேர்மையான தேர்தலை நடத்துறது தான் இதோட தலையாய கடமை. இந்த பெரிய வேலையை தேர்தல் ஆணையம் தனியா செய்ய முடியாது. அதுக்கு உதவி செய்ய ஒரு பெரிய அமைப்பு இருக்கு. தேசிய அளவில் இந்திய தேர்தல் ஆணையம், அதுக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைமை தேர்தல் அதிகாரி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதுக்கும் கீழே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்னு ஒரு படிநிலை அமைப்பு செயல்படுது. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது, எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ அது எதுக்காக இதையெல்லாம் செய்யுது, அதோட நோக்கம் என்ன, எந்த கொள்கைகளை அடிப்படையா வச்சு அது செயல்படுதுன்னு பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தோட தொலைநோக்கு பார்வை என்ன தெரியுமா? இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவிலேயே தேர்தல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துற ஒரு மிகச்சிறந்த நிறுவனமா இருக்கணுங்கிறது தான். வெறும் தேர்தல்களை நடத்துறது மட்டும் இல்லாம உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு அது விரும்புது. இந்த பெரிய நோக்கத்தை அடைய சில அடிப்படை கொள்கைகளை அது ரொம்ப உறுதியா பின்பற்றுது. அரசியலமைப்பு சொல்ற சமத்துவம், நடுநிலைய எப்பவும் காப்பாத்துறது, தேர்தல்களை நம்பகத்தன்மையோட நேர்மையா வெளிப்படையா நடத்துறது, எல்லா மக்களையும் உள்ளடக்கி வாக்காளர்களை மையமா வச்சு தேர்தல்களை நடத்துறது, தேர்தல் பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட அதிகப்படுத்துறது, கடைசியா நம்ம நாட்டு தேர்தல் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துறது. இதெல்லாம் தான் அதோட வழிகாட்டு நெறிமுறைகள். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். முக்கிய குறிப்புகளை மட்டும் தொகுத்து சொல்றேன், ஷதாயா கேளுங்க. தேர்வு நோக்குல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்: சரத்து 324, இதுதான் ஆணையத்தோட அதிகாரம், அமைப்பு எல்லாத்துக்கும் அடிப்படை. 61வது சட்டத்திருத்தம், இதுதான் ஓட்டு வயசை 18ஆ குறைச்சது. அனுப்பரன்வாள் வழக்கு, இது ஆணையர்களை நியமிக்க புதிய குழுவை கொண்டு வந்தது. இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை ஆணையர், 2 ஆணையர்கள் கொண்ட சம அதிகாரம் உள்ள அமைப்பு. கடைசியா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் உள்ள வேறுபாடை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேறே இந்த தேர்தல் ஆணையம் தான். அதோட சுதந்திரம் பாதுகாக்கப்படுறது நம்ம ஒவ்வொருத்தரோட வாக்குரிமை பாதுகாக்கப்படுறதுக்கு சமம். அதுதான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது UPSC. வாங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டை நிர்வகிக்கிற IAS, IPS, IFS மாதிரியான உயர் அதிகாரிகளை எல்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்குள்ளதான் UPSCயோட முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க அதை விரிவா பார்க்கலாம். அந்த அமைப்பு தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது UPSC. இது நம்ம நாட்டோட மத்திய ஆட்சியர்ப்பு முகமை. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பு. அப்படின்னா என்ன? இது ஏதோ அரசாங்கம் சட்டம் போட்டு உருவாக்கின அமைப்பு இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டமே நேரடியாக இதை உருவாக்கியிருக்கு. அரசியலமைப்போட பகுதி 14ல சரத்து 315லிருந்து 323 வரைக்கும் இதற்கான எல்லா விதிகளும் ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு முக்கியமான இந்த அமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட கட்டமைப்பு என்ன, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? வாங்க முதல்ல தேர்வாணையத்தோட அமைப்பு மற்றும் உறுப்பினர்களை பத்தி பார்க்கலாம். UPSCல ஒரு தலைவர் இருப்பாரு, கூடவே சில உறுப்பினர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நியமிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான்.
ஆனா எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்னு அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்படல. அந்த முடிவை குடியரசுத் தலைவரே எடுப்பாரு. இதுல ஒரு முக்கியமான தகுதி என்னன்னா, உறுப்பினர்கள்ல பாதி பேராவது மத்திய அல்லது மாநில அரசுல குறைஞ்சது 10 வருஷம் வேலை பார்த்த அனுபவம் உள்ளவங்களா இருக்கணும். இவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது அவங்களுக்கு 65 வயசு ஆகிற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அதுதான் கணக்கு. ஒருவேளை அவங்க பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ராஜினாமா செய்ய விரும்பினா தங்களோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு விலகிக்கலாம். சில நேரங்கள்ல தலைவர் பதவி காலியா இருக்கலாம் இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? அந்த மாதிரி சமயத்துல குடியரசுத் தலைவர் ஒரு தற்காலிக தலைவரை நியமிப்பார். 2 சூழ்நிலைகள்ல இது நடக்கும். ஒன்று, தலைவர் பதவி காலியா இருக்கும்போது. 2வது, தலைவர் விடுப்புல இருக்கும்போதோ இல்ல வேற ஏதாச்சும் காரணத்தால தன்னோட வேலையை செய்ய முடியாத நிலையில இருக்கும்போதோ. இந்த ஏற்பாடு 1963ஆம் வருஷம் கொண்டு வரப்பட்ட 15வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமா தான் சேர்க்கப்பட்டது. சரி, நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர் தான். அப்போ பதவியிலிருந்து நீக்கிறதும் அவ்வளோ சுலபமா? கண்டிப்பா இல்ல. அவங்களோட சுதந்திரத்தை பாதுகாக்க நீக்குவதற்கான விதிகள் ரொம்பவே கடுமையா இருக்கு. ஒருத்தர் திவாலானவர்னு அறிவிக்கப்பட்டாலோ, தன்னோட பதவிக்கு சம்பந்தம் இல்லாத வேற சம்பளம் வாங்குற வேலையில ஈடுபட்டாலோ, இல்ல மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ தகுதியற்றவர்னு குடியரசுத் தலைவர் நினைச்சாலோ அவரை நேரடியா நீக்கிடலாம். ஆனா முறையற்ற நடத்தைங்கிற காரணத்துக்காக நீக்கணும்னா அதுக்கு ஒரு சிறப்பு நடைமுறை இருக்கு. குடியரசுத் தலைவர் அந்த விஷயத்த உச்சநீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பணும். உச்சநீதிமன்றம் விசாரிச்சு ஆமா இவரை நீக்கலான்னு சொன்னா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் அவரை நீக்க முடியும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த முறையற்ற நடத்தை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவர் அல்லது உறுப்பினர் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ போடுற ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துல தனிப்பட்ட முறையில ஆர்வம் காட்டினாலோ இல்ல அது மூலமா லாபம் சம்பாதிச்சாலோ அதுதான் முறையற்ற நடத்தை. அதாவது தன்னோட பதவிய தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்த முயற்சி செய்யறது. இது அவங்களோட நேர்மையை கேள்விக்குள்ளாக்குறதால ஒரு பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. யுபிஎஸ்சி எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம ரொம்ப நேர்மையா பாரபட்சம் இல்லாம செயல்படணும். அதுக்காகவே நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தையும் கொடுத்துருக்கு. இப்போ அந்த பாதுகாப்பு கவசம் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பதவிக்கால பாதுகாப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களுக்காக மட்டும்தான் அவங்கள நீக்க முடியும். 2வது, அவங்களுடைய பணி நிபந்தனைகள். அவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதகமா சம்பளத்தையோ மற்ற சலுகைகளையோ குறைக்கவே முடியாது. 3வது, நிதி சுதந்திரம். இந்த ஆணையத்தோட எல்லா செலவுகளும் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து தான் வருது. அதனால இதுக்கு நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. 4வது, ஓய்வு பெற்ற பிறகு யுபிஎஸ்சி தலைவர் வேறு எந்த அரசு வேலைக்கும் போக முடியாது. இது எதிர்கால பதவி ஆசைக்காக அரசாங்கத்துக்கு சாதகமா செயல்படுறத தடுக்கும். கடைசியா, ஒருத்தர் அதே பதவியில 2வது முறையா நியமிக்கப்பட முடியாது. இது மூலமா அவங்க எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சுதந்திரமா செயல்பட முடியும். சரி, இவ்வளவு சுதந்திரமும் பாதுகாப்பும் இருக்கிற இந்த ஆணையம் என்னென்ன வேலைகளைச் செய்து, அதோட அதிகாரங்கள் என்ன? வாங்க இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யுபிஎஸ்சியோட மிக முக்கியமான முதல் வேலை அகில இந்திய பணிகள், மத்திய அரசு பணிகள், யூனியன் பிரதேச பணிகள், இதுக்கெல்லாம் தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்க தேர்வுகளை நடத்துறது. இது மட்டும் இல்லாம 2 இல்ல அதுக்கு மேல மாநிலங்கள் கேட்டுக்கிட்டா சிறப்பு தகுதி தேவைப்படுற வேலைகளுக்கு கூட்டு ஆட்சேர்ப்பு நடத்தவும் இது உதவும். ஒரு மாநில ஆளுநர் கேட்டுக்கிட்டு குடியரசுத் தலைவர் அதுக்கு சம்மதிச்சா அந்த மாநிலத்துக்கும் யுபிஎஸ்சி சேவை செய்யும். தேவைப்பட்டா நாடாளுமன்றம் சட்டம் மூலமா யுபிஎஸ்சிக்கு இன்னும் சில கூடுதல் பணிகளை கூட கொடுக்கலாம். தேர்வுகள் நடத்துறது மட்டும் யுபிஎஸ்சியோட வேலை இல்ல. இது ஒரு முக்கியமான ஆலோசனை அமைப்பாகவும் செயல்படுது. அரசு வேலைகளுக்கு எப்படி ஆட்களை எடுக்கலாம், பதவி உயர்வுகளுக்கான கொள்கைகள் என்ன, அதிகாரிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது, ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பல முக்கியமான விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் யுபிஎஸ்சி கிட்ட ஆலோசனை கேட்கணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. யுபிஎஸ்சி கொடுக்கிற ஆலோசனை அரசாங்கத்தை கட்டுப்படுத்துமா? பதில் இல்ல. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, அரசாங்கம் யுபிஎஸ்சி கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. ஒருவேளை அரசாங்கம் ஆலோசனை கேட்காம ஒரு முடிவு எடுத்தா அதை கோர்ட்ல போய் கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி யுபிஎஸ்சி ஒருத்தரை வேலைக்கு தேர்வு செஞ்சதால மட்டுமே அவருக்கு அந்த வேலையில சட்டப்படி உரிமை வந்துடாது. இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் யுபிஎஸ்சி தன்னோட செயல்பாடுகளை பத்திய ஒரு விரிவான அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும். குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை யுபிஎஸ்சி சொன்ன ஆலோசனையை அரசாங்கம் ஏத்துக்கலைன்னா ஏன் ஏத்துக்கலைன்னு ஒரு விளக்க குறிப்பையும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும். இது அரசாங்கத்தை நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்க வைக்கிற ஒரு முக்கியமான அம்சம். யுபிஎஸ்சியோட அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம். ஆனா அதோட அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லா விஷயத்திலையும் அதால தலையிட முடியாது. இப்போ அதோட வரம்புகள் என்னென்னு பார்க்கலாம். சில விஷயங்கள் யுபிஎஸ்சியோட அதிகார வரம்புக்கு வெளியில வைக்கப்பட்டிருக்கு.
உதாரணத்துக்கு, இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவுகள்ல யூபிஎஸ்சி தலையிடாது, அது அரசாங்கத்தோட வேலை. அதே மாதிரி எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற குரூப் சி, குரூப் டி வேலைகளுக்கும் யூபிஎஸ்சி தேர்வு நடத்தாது. ஒரு வருஷத்துக்கும் குறைவான தற்காலிக நியமனங்கள், சில உயர் பதவிகள், இதுக்கெல்லாமும் யூபிஎஸ்சியோட ஆலோசனை தேவைப்படாது. குடியரசுத் தலைவர் நினைச்சா சில பதவிகளை யூபிஎஸ்சியோட அதிகார வரம்புல விலக்கி வைக்க முடியும். நாம யூபிஎஸ்சியையும் மத்திய அரசோட பணியாளர் மற்றும் பயிற்சித் துறையையும் டிஓபிடியை குழப்பிக்க கூடாது. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது மத்திய ஆட்சேர்ப்பு முகமை, அதாவது தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிற அமைப்பு. அதனால தான் இதை தகுதி முறையின் பாதுகாவலர்னு சொல்றோம். ஆனா டிஓபிடி அப்படிங்கிறது மத்திய பணியாளர் முகமை. அவங்க தான் சம்பளம், பணி நிபந்தனைகள், பயிற்சி, கேடர் மேலாண்மை இதையெல்லாம் பார்த்துப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா யூபிஎஸ்சி ஆட்களை தேர்ந்தெடுக்குது, டிஓபிடி அவங்கள நிர்வகிக்குது. ஒழுங்கு நடவடிக்கைகள் விஷயத்துல அரசாங்கம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சிவிசி கிட்டையும் ஆலோசனை கேட்கும். சில நேரங்கள்ல யூபிஎஸ்சி ஒரு மாதிரி சொல்லும், சிவிசி வேற மாதிரி சொல்லும். இந்த மாதிரி முரண்பாடு வந்தா யூபிஎஸ்சி சொல்றதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? ஏன்னா யூபிஎஸ்சி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஆனா சிவிசி நாடாளுமன்ற சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. அதனால தான் யூபிஎஸ்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம். இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் சட்டப்பூர்வமான அடிப்படை எங்க இருக்குன்னு பார்க்கலாம். யூபிஎஸ்சியோட அதிகாரம், சுதந்திரம், இதுக்கெல்லாம் காரணமான அரசியலமைப்பு சட்ட சரத்துகள் என்னென்னங்கிறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணை தான் யூபிஎஸ்சியோட முழுமையான அரசியலமைப்பு வரைபடம். சரத்து 315லிருந்து 323 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சரத்தும் அதோட நியமனம், நீக்கம், பணிகள், செலவுகள்னு எல்லாத்தையும் வரையறுக்குது. வாங்க, இது ஒவ்வொன்றும் என்ன சொல்லுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல சரத்து 315 மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் பொதுப்பணி தேர்வாணையங்களை நிறுவுது. சரத்து 316 உறுப்பினர்களுடைய நியமனம் மற்றும் பதவி காலத்தை பத்தி பேசுது. ரொம்ப முக்கியமான சரத்து 317 அவங்களை எப்படி பதவியிலிருந்து நீக்கலாம்ங்கிற கடுமையான விதிகளை சொல்லுது. சரத்து 318 அவங்களோட சேவை நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்துற அதிகாரத்தை வழங்குது. சரத்து 319 ஓய்வுக்கு பிறகு அவங்க வேற பதவிகள் வகிக்கக்கூடாதுன்னு தடை விதிக்குது. அடுத்ததா சரத்து 320 தேர்வாணையத்தோட பணிகளை வரையறுக்குது. சரத்து 321 தேவைப்பட்டா இந்த பணிகளை விரிவுபடுத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. சரத்து 322 அதோட செலவுகள் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வரும்னு சொல்லி நிதி சுதந்திரத்தை உறுதி செய்யுது. கடைசியா சரத்து 323 தேர்வாணையம் தன்னோட ஆண்ட அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அதை நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாக்குது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். யூபிஎஸ்சி ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பு. இத தகுதி முறையின் பாதுகாவலன்னு சொல்றோம். இதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இவங்களோட சுதந்திரம் அரசியலமைப்பு மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதோட முக்கிய வேலைகள் ஆட்சேர்ப்பு செய்யறதும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்றதும் தான். ஆனா இந்த ஆலோசனை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. இதோட பங்கு டிஓபிடி மற்றும் சிவிசியிலிருந்து வித்தியாசமானது. கடைசியா தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக சில முக்கியமான குறிப்புகள். சரத்துகள் 315, 317, 320 மற்றும் 323 ரொம்ப முக்கியம். முறையற்ற நடத்தைக்காக ஒருத்தரை நீக்கணும்னா உச்சநீதிமன்ற விசாரணை தேவைங்கிற கான்செப்டை மறக்காதீங்க. செலவுகள் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யூபிஎஸ்சியோட பங்கு ஆலோசனை வழங்குறது மட்டும்தான், அது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாதுங்கிறது அடிப்படை கொள்கை. மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம், அதாவது சுருக்கமா எஸ்பிஎஸ்சி, மாநில அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது அது தகுதியின் அடிப்படையில தான் நடக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யற ஒரு மிக முக்கியமான அமைப்பு இது. வாங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்ன வரிசையில பார்க்க போறோம்னா, முதல்ல எஸ்பிஎஸ்சினா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் அதோட உறுப்பினர்களை எப்படி நியமிக்கிறாங்க, எப்படி நீக்குறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அது எப்படி சுதந்திரமா செயல்படுது, அதோட முக்கிய பணிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதோட அதிகார வரம்புகள், கூட்டு பணியாளர் தேர்வாணையம்னா என்ன, கடைசியா இது சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு சரத்துகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல்ல எஸ்பிஎஸ்சி அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மத்திய அளவில் யூபிஎஸ்சி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசு வேலைகளுக்கான நியமனங்கள் பாரபட்சம் இல்லாம தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்கணும்னு கண்காணிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த எஸ்பிஎஸ்சி. அதனால தான் இதை தகுதியின் பாதுகாவலர்னு சொல்றோம். இந்த அமைப்புக்கு அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான். பகுதி 14ல சரத்துகள் 315லிருந்து 323 வரைக்கும் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே பகுதி, இதே சரத்துகள் தான் மத்தியில் இருக்கிற யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும். சரி, இந்த ஆணையத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? அவங்கள நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சா அவங்கள எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை இப்ப விரிவாக பார்க்கலாம்.
ஒரு எஸ்பிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர் தான் நியமிக்கிறார். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆணையத்துல எத்தனை பேர் இருக்கணும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லல. அந்த முடிவு எடுக்கிற அதிகாரத்தை ஆளுநருக்கே கொடுத்துட்டாங்க. அதேபோல உறுப்பினர்களுக்குன்னு தனியா எந்த கல்வித் தகுதியும் நிர்ணயிக்கப்படல. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கு. என்னன்னா, ஆணையத்துல இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல பாதி பேராவது மத்திய அரசுலயோ இல்ல மாநில அரசுலயோ குறைஞ்சது 10 வருஷம் வேலை பார்த்த அனுபவம் உள்ளவங்களா இருக்கணும். உறுப்பினர்களோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் அல்லது அவங்களுக்கு 62 வயசு ஆகிற வரைக்கும். இந்த ரெண்டுல எது முதல்ல வருதோ அதோட அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஆரம்பத்தில் இந்த வயது வரம்பு 60ஆ தான் இருந்துச்சு. ஆனா 1976ல் கொண்டு வரப்பட்ட 41வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமா இதை 62 வயசா மாத்துனாங்க. இவங்க நினைச்சா ஆளுநர்கிட்ட தங்களோட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து எப்ப வேணும்னாலும் பதவியிலிருந்து விலகிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இதுல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். நல்லா கவனிங்க. எஸ்பிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது மாநில ஆளுநரா இருந்தாலும் அவங்கள பதவியிலிருந்து நீக்கிற அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. இது தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான வேறுபாடு, மறக்காதீங்க. ஒருவேளை ஒரு உறுப்பினர் முறைகேடான நடத்தையில ஈடுபட்டார்னு புகார் வந்தா அவரை குடியரசுத் தலைவர் உடனே நீக்கிட முடியாது. அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல குடியரசுத் தலைவர் அந்த புகாரை உச்சநீதிமன்றத்தோட விசாரணைக்கு அனுப்புவார். உச்சநீதிமன்றம் அதை விசாரிச்சு அந்த உறுப்பினரை நீக்கலாம்னு ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏத்துக்கிட்டே ஆகணும். அது அவரை கட்டுப்படுத்தும். ஆனா இந்த விசாரணை நடக்கிற காலத்துல அந்த உறுப்பினரை தற்காலிகமா பதவி இடைநீக்கம் செய்யற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. சரி, நாம முறைகேடான நடைத்தேன்னு சொல்றோமே, அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன அர்த்தம் சொல்லுது? அதாவது ஒரு உறுப்பினர் மத்திய அல்லது மாநில அரசோட ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துல தனிப்பட்ட முறையில ஆர்வம் காட்டுறதோ இல்ல அந்த ஒப்பந்தம் மூலமா லாபம் சம்பாதிக்கிறதோ தான் முறைகேடான நடைத்தேன்னு சொல்லப்படுது. இது முக்கியமா நிதி சம்பந்தமான நேர்மையின்மையை குறிக்குது. ஒரு தகுதியின் பாதுகாவலனா எஸ்பிஎஸ்சி செயல்படணும்னா அது யாருடைய அழுத்தத்துக்கும் உட்படாம தன்னிச்சையா சுதந்திரமா செயல்படணும் இல்லையா? அந்த சுதந்திரத்தை நம்ம அரசியலமைப்பு சட்டம் எப்படி உறுதி செய்யுது, அதோட முக்கிய பணிகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப விரிவாக பார்க்கலாம். எஸ்பிஎஸ்சி சுதந்திரமா செயல்படுறதுக்கு நம்ம அரசியலமைப்பு ஒரு 5 முக்கியமான பாதுகாப்பு கவசங்களை கொடுத்திருக்கு. முதல் விஷயம் பதவிக்கால பாதுகாப்பு. அதாவது குடியரசுத் தலைவர் மட்டும்தான், அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துல சொன்ன காரணங்களுக்காக மட்டும்தான் நீக்க முடியும். 2வது, அவங்க பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட சம்பளம், சலுகைகள் போன்ற சேவை நிபந்தனைகளை அவங்களுக்கு பாதகமா மாற்ற முடியாது. 3வது, அவங்களோட சம்பளம் உட்பட ஆணையத்தோட எல்லா செலவுகளும் மாநிலத்தோட தொகுப்பு நிதியிலிருந்து எடுக்கப்படும். இதனால அரசாங்கம் பணத்தை காரணம் காட்டி அவங்க வேலையில தலையிட முடியாது. 4வது, ஓய்வு பெற்ற பிறகு அவங்க வேற எந்த அரசு பதவியிலையும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கடைசியா அதே பதவிக்கு அவங்கள மறுபடியும் நியமிக்க முடியாது. எஸ்பிஎஸ்சியோட மிக முக்கியமான முதல் வேலை மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுகளை நடத்துறது தான். ஆனா அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல அரசுக்கு ஆலோசனை வழங்குற ஒரு முக்கிய பணியையும் செய்யுது. உதாரணமா, ஆட்களை தேர்ந்தெடுக்க என்னென்ன முறைகளை பின்பற்றலாம், பதவி உயர்வு, இடமாற்றத்துக்கு என்னென்ன கொள்கைகளை வகுக்கலாம், அரசு ஊழியர்கள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் ஒரு அரசு ஊழியர் பணியின் போது காயமடைஞ்சா அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது தொடர்பாகவும் அரசு எஸ்பிஎஸ்சியை கலந்தாலோசிக்கணும். இப்போ ஒரு மிக முக்கியமான கொஞ்சம் ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம். அரசு எஸ்பிஎஸ்சியை கலந்தாலோசிக்கணும்னு சட்டம் சொன்னாலும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஆலோசனைங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தானே தவிர அது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது எஸ்பிஎஸ்சி கொடுக்குற ஆலோசனையை அரசாங்கம் ஏத்துக்கணுங்கிற சட்ட கட்டாயம் இல்லை. இதனால எஸ்பிஎஸ்சியோட பங்கு பெரும்பாலும் ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பாகவே இருக்கு. எஸ்பிஎஸ்சிக்கு இவ்வளவு அதிகாரங்கள், பணிகள் இருந்தாலும் அதுக்குன்னு சில வரம்புகளும் இருக்கு. அந்த எல்லைகள் என்னென்ன, மாநில நிர்வாகத்துல அதோட ஒட்டுமொத்த பங்கு என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். சில முக்கியமான விஷயங்கள்ல எஸ்பிஎஸ்சியோட தலையீடு இருக்காது. குறிப்பா பின்தங்கிய வகுப்பினருக்கோ பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கோ கொடுக்கப்படுற இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள்ல எஸ்பிஎஸ்சி கிட்ட ஆலோசனை கேட்க தேவையில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சமூக நீதி கொள்கை. அந்த கொள்கை முடிவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் எடுக்கணுமே தவிர ஒரு நியமன அமைப்பை எடுக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாம ஆளுநர் நினைச்சா சில குறிப்பிட்ட பதவிகளை ஆணையத்தோட அதிகார வரம்புலேருந்து விலக்கி வைக்கவும் முடியும். இந்த ஒப்பீடு எஸ்பிஎஸ்சியோட உண்மையான பங்கை ரொம்ப அழகா விளக்குது. எஸ்பிஎஸ்சிங்கிறது ஆட்களை தேர்வு செய்யற ஒரு ஆட்சேர்ப்பு முகமை, அவ்வளவுதான். ஆனா பணியாளர் நலத்துறை அப்படி இல்ல. அது ஒரு பணியாளர் முகமை. அதாவது ஒருத்தரை வேலைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயிற்சி கொடுக்கறது, சம்பளம் நிர்ணயிக்கிறது, சேவை விதிகளை உருவாக்குறதுன்னு எல்லாத்தையும் பார்க்கறது பணியாளர் நலத்துறை தான். ஆக எஸ்பிஎஸ்சியோட வேலை ஆள் எடுக்கிறதோட முடிஞ்சிடுது. இப்போ ஒரு வித்தியாசமான அமைப்பை பத்தி பார்க்கலாமா?
அதாவது 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஒரு பணியாளர் தேர்வாணையத்தை வச்சுக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆம், முடியும். அந்த அமைப்புக்கு பேர்தான் கூட்டு மாநில பொதுப் பணியாளர் தேர்வாணையம், அதாவது JSPSC. ஆனா இதுல SPSCக்கும் JSPSCக்கும் ஒரு முக்கியமான அடிப்படை வேறுபாடு இருக்கு. SPSCங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. ஆனா JSPSC அப்படி இல்ல. சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றங்கள் கேட்டுக்கிட்டா நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி உருவாக்குற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இதுல இன்னொரு முக்கிய வேறுபாடு, இதோட தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்கிறதும் நீக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான், ஆளுநர் கிடையாது. சரி, நாம இதுவரைக்கும் விவாதிச்ச எல்லா விஷயங்களுக்கும் சட்ட ஆதாரமா இருக்கிறது நம்ம அரசியலமைப்பு சரத்துகள் தான். அந்த சரத்துகள் என்னென்ன சொல்லுதுன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்த்து நம்ம புரிதலை இன்னும் வலுப்படுத்திக்கலாம். வாங்க, இந்த அட்டவணையில இருக்கிற ஒவ்வொரு சரத்தையும் இப்ப வரிசையா பார்க்கலாம். முதல்ல சரத்து 315. இதுதான் அடித்தளம். மத்திய அரசுக்கு ஒரு UPSCயும் மாநிலங்களுக்கு SPSCயும் இருக்கணும்னு சொல்றது இந்த சரத்து தான். அடுத்தது சரத்து 316. இது உறுப்பினர்களோட நியமனம், அவங்களோட பதவிக்காலம், இதையெல்லாம் பத்தி பேசுது. அடுத்து சரத்து 317. ஒரு உறுப்பினரை எப்படி பதவியிலிருந்து நீக்கலாம், இடைநீக்கம் செய்யலாங்கிற நடைமுறைகளை இது சொல்லுது. சரத்து 318 உறுப்பினர்களோட சேவை நிபந்தனைகளை உருவாக்குற அதிகாரத்தை கொடுக்குது. சரத்து 319 ஓய்வு பெற்ற பிறகு வேற பதவிகள்ல இருக்கக்கூடாதுன்ற தடையை விதிக்குது. சரத்து 320 ஆணையத்தோட முக்கியமான பணிகளை பட்டியலிடுது. சரத்து 321 ஆணையத்தோட பணிகளை தேவைப்பட்டா விரிவுபடுத்தலாம்னு சொல்லுது. சரத்து 322 ஆணையத்தோட செலவுகள் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படணும்னு உறுதி செய்து. கடைசியா சரத்து 323 ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட செயல்பாடுகள் பத்தின அறிக்கையை ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லுது. SPC தொடர்பா 2 அரசியலமைப்பு திருத்தங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு 1963ல கொண்டு வரப்பட்ட 15வது திருத்தம். இது தலைவர் இல்லாத சமயத்துல ஒரு தற்காலிக தலைவரை நியமிக்க வழிவகை செஞ்சது. 2வது 1976ல வந்த 41வது திருத்தம். இது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி உறுப்பினர்களோட ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆ உயர்த்தியது. சரி, நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். SPCங்கிறது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. அதோட உறுப்பினர்களை ஆளுநர் நியமிப்பார். ஆனா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நிக்க முடியும். பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது 62 வயது. இதோட முக்கிய பங்கு தகுதியின் பாதுகாவலனா இருந்து அரசுக்கு ஆலோசனை வழங்குறது. JSPCங்கிறது நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்படுற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களா இருந்தா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமான சரத்துகள் 315, 317, 320. நியமிக்கிறது ஆளுநர், நீக்கிறது குடியரசுத் தலைவருங்கிற அந்த முக்கியமான வேறுபாடு. ஓய்வு வயதை 62ஆக உயர்த்திய 41வது திருத்தம். SPSC அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, ஆனா JSPSC சட்டப்பூர்வமான அமைப்பு அங்கிற வேறுபாடு. கடைசியா அதோட ஆலோசனை அரச கட்டுப்படுத்தாதுங்கிற விஷயம். நிதி ஆணையம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான நிதி உறவுகளை தீர்மானிக்கிறதுல இந்த ஆணையத்தோட பங்கு மிக மிக முக்கியமானது. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வர்ற வருமானத்தை எப்படி எல்லாருக்கும் சரியா பிரிச்சு கொடுப்பாங்க? அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் மத்திய அரசு வசூலிக்கிற வரி பணத்தை எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி சரியா நியாயமா பிரிச்சு கொடுக்கறது? இந்த மிக முக்கியமான அதே சமயம் சிக்கலான கேள்விக்கு விடை தேடுறது தான் நிதி ஆணையத்தோட முதல் வேலை. சரி, இந்த பணத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை வரத்தானே செய்யும். அதுக்கு நம்ம அரசியலமைப்புல ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் சட்டப்பிரிவு 280 கீழ வர நிதி ஆணையம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் எப்படி 2 டீமுக்கும் பொதுவா நியாயமா இருப்பாரோ அதே மாதிரிதான் இந்த ஆணையமும் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடுவுல ஒரு நிதி நடுவரா செயல்படுது. அதனாலதான் இத நிதி கூட்டாட்சியின் சமநிலை சக்கரம்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம். முதல்ல நிதி ஆணையம்னா என்ன, அதோட அறிமுகம், அப்புறம் அதுல யார் யார் இருப்பாங்க, அவங்களோட வேலை என்ன, அதுக்கப்புறம் இந்த ஆணையத்தோட பரிந்துரைகளுக்கு உண்மையிலே எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் இருந்த ஆணையங்களோட வரலாற்றையும் கடைசியா முக்கியமான விதிகள் அதோட முக்கியத்துவத்தையும் அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு பாதி நீதித்துறை அமைப்பு. அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு நீதிமன்றம் போல சாட்சிகளை விசாரிக்க, தீர்ப்பு சொல்ல அதிகாரம் இருக்கு. இந்த ஆணையத்தை நம்ம குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். பொதுவா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பாங்க. ஆனா தேவைப்பட்டா அதுக்கு முன்னாடியும் அமைக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதி, இந்த ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, அதுல யார் யார் உறுப்பினர்களா இருப்பாங்க, அவங்க என்னென்ன வேலைகளை செய்வாங்கன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. நிதி ஆணையத்தோட அமைப்பு ரொம்ப எளிமையானதுதான். ஒரு தலைவர், அவரோட சேர்த்த 4 உறுப்பினர்கள், ஆக மொத்தம் 5 பேர். இவங்க எல்லாரையும் நியமிக்கிறது யாரு?
நம்ம குடியரசுத் தலைவர் தான். அவங்களோட பதவிக்காலம் எவ்வளவுங்கிறத குடியரசுத் தலைவரோட ஆணையில தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் நியமிக்கப்பட்டா அவரே திரும்பவும் நியமிக்கப்பட தகுதி உடையவர் தான். இந்த உறுப்பினர்களுக்கான தகுதிகளை நம்ம நாடாளுமன்றம் தான் சட்டமா ஏற்றி முடிவு பண்ணும். அப்படி நாடாளுமன்றம் என்ன தகுதிகளை வச்சிருக்குன்னு பாருங்க. தலைவருக்கு பொது விவகாரங்கள்ல நல்ல அனுபவம் இருக்கணும். முதல் உறுப்பினர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியா ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி பெற்றிருக்கணும். இரண்டாவது உறுப்பினர் அரசாங்கத்தோட நிதி கணக்கு வழக்குகள்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். மூணாவது உறுப்பினருக்கு நிதி சம்பந்தமான விஷயங்கள்லயும் நிர்வாகத்திலையும் பரந்த அனுபவம் இருக்கணும். நாலாவது உறுப்பினர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணரா இருக்கணும். பாத்தீங்களா, சட்டம், நிதி, நிர்வாகம், பொருளாதாரம்னு எல்லா துறையிலிருந்தும் ஆட்களை கொண்டு வரதால ஆணையத்தோட பரிந்துரைகள் ரொம்ப வலுவானதா இருக்கு. சரி, இவங்களோட முக்கியமான பணிகள் என்னன்னு வரிசையா பார்க்கலாம். வேலை, மத்திய அரசுக்கு வர்ற மொத்த வரி வருமானத்துல மத்திய அரசுக்கு எவ்வளவு, மாநிலங்களுக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்றது. ரெண்டாவதா, மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு உதவித்தொகையா பணம் கொடுக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்ன கொள்கைகளை பின்பற்றணும்னு சொல்றது. மூணாவதா, நம்மூர் பஞ்சாயத்து, நகராட்சிகளுக்கு இன்னும் அதிகமா நிதி கிடைக்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்றது. இந்த மூணாவது பாயிண்ட் 1992ல கொண்டு வந்த 73, 74வது சட்ட திருத்தங்கள் மூலமா தான் சேர்க்கப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியம். கடைசியா, நாட்டின் நிதி நிலைமையை மேம்படுத்த குடியரசுத் தலைவர் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஆலோசனை கேட்டாலும் அதையும் இந்த ஆணையம் கொடுக்கும். ஒரு சின்ன தகவல், 1960 வரைக்கும் சணல் ஏற்றுமதி வரியிலிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் கொடுக்கறத பத்தியும் இந்த ஆணையம் தான் பரிந்துரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, நிதி ஆணையம் இவ்வளோ பரிந்துரைகளை கொடுக்குது. ஆனா அந்த பரிந்துரைகளுக்கு நிஜமாவே பவர் இருக்கா? அரசாங்கம் அதை கேட்டே ஆகணுமா? நாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிதி ஆணையம் கொடுக்கிற பரிந்துரைகள் எல்லாமே வெறும் அறிவுரைகள் தான். அதை கண்டிப்பா ஏத்துக்கணும்னு எந்த சட்டமும் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தல. மத்திய அரசு நினைச்சா அதை ஏத்துக்கலாம், இல்லனா நிராகரிக்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும்னு எங்கேயுமே சொல்லப்படல. ஆனாலும் இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. 4வது நிதி ஆணையத்தோட தலைவரா இருந்தா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்னா, நிதி ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு, அது ஒரு பாதி நீதித்துறை மாதிரி செயல்படுறதால ரொம்ப ரொம்ப வலுவான காரணங்கள் இருந்தா தப்பா, மத்தபடி அதோட பரிந்துரைகளை அரசாங்கம் நிராகரிக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. இது சட்டப்படி இல்லனாலும் ஒரு மரபா பின்பற்றப்படுது. நம்ம அரசியலமைப்பு நிதி ஆணையத்தை ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தாலும் பல வருஷங்களா இன்னொரு அமைப்பு அதோட அதிகாரத்துல குறுக்கிட்டது. அதுதான் திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன். அது ஒரு அரசியலமைப்பு சாரா அமைப்பு. ஆனா மாநிலங்களுக்கு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குறதுல அதுதான் பெரிய பங்கு வகிச்சுது. இதனால நிதி ஆணையத்தோட முக்கியத்துவம் குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த குழப்பத்தை சரி பண்ணதான் 2015ல திட்டக்குழுவை கலைச்சிட்டு அதுக்கு பதிலா இப்ப இருக்கிற நிதி ஆயோக கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அதோட வரலாறு என்னன்னு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல மொத்தம் 15 நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, 15 கமிஷன்கள். முதல்ல அடித்தளம் போட்ட முதல் 5 ஆணையங்கள் கே.சி. நியோகி தலைமையில முதல் ஆணையம் ஆரம்பிச்சு கே. சந்தானம், ஏ.கே. சந்தா, டாக்டர் பி.வி. ராஜமன்னார், மகாவீர் தியாகின்னு இந்த 5 பேரும் சுதந்திர இந்தியாவின் நிதி கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அடுத்து வந்த இடைப்பட்ட காலம், அதாவது 6வதிலிருந்து 10வது ஆணையம் வரைக்கும் பிரமானந்த ரெட்டி, ஜே.எம். ஷலாட், ஒய்.பி. சவான், என்.கே.பி. சால்வே, கே.சி. பந்த் இவங்கெல்லாம் தனிமை தாங்கின இந்த காலகட்டத்துல நாட்டின் பொருளாதாரம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சுது. கடைசியா நவீன கால ஆணையங்கள். 11வது ஆணையத்துல ஏ.எம். குஸ்ரோ ஆரம்பிச்சு டாக்டர் சி. ரங்கராஜன், டாக்டர் விஜய் கேல்கர், ஒய்.வி. ரெட்டின்னு பெரிய பெரிய பொருளாதார மேதைகள் எல்லாம் இதை வழி நடத்தினாங்க. இப்போ இருக்கிறது 15வது நிதி ஆணையம். இதோட தலைவர் என்.கே. சிங். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த ஆணையம் அதோட பரிந்துரைகளை 2020-21க்கு ஒரு அறிக்கையாவும் 2021-26க்கு இன்னொரு அறிக்கையாவும் 2 பகுதியா கொடுத்திருக்கு. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல நிதி ஆணையம் சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்ட விதிகள் என்ன, அதோட ஒட்டுமொத்த முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போறோம். நிதி ஆணையம்னு சொன்னாலே 2 ஆர்டிக்கிள் தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஆர்டிக்கிள் 280, இதுதான் நிதி ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லுது. இன்னொன்னு ஆர்டிக்கிள் 281. இது என்ன சொல்லுதுன்னா, ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளையும் அது மேல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிற விளக்கத்தையும் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யணும்னு சொல்லுது.
சரி, இதுவரைக்கும் பார்த்தது சட்டுன்னு ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாமா? நிதி ஆணையம் சரத்து 280 கீழ் உள்ள ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. இதுல ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்கள குடியரசுத் தலைவர் நியமிப்பார். வரி பகிர்வு, மானியங்கள் பத்தி பரிந்துரை பண்றது தான் இவங்களோட முக்கிய வேலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களோட பரிந்துரைகள் வெறும் அறிவுரை தான், கட்டாயம் கிடையாது. முக்கியமா இது நிதி கூட்டாட்சியின் சமநிலை சக்கரம். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 280, 281 ரொம்ப முக்கியம். இது ஒரு பாதிநிதித்துறை அமைப்புங்கிறத மறக்காதீங்க. இதோட பங்கு அறிவுரை சொல்றது மட்டும்தான், கட்டாயப்படுத்துறதில்ல. முதல் ஆணையத் தலைவர் கேசி நியோகி, இப்போ இருக்கிற 15வது ஆணையத் தலைவர் என்கே சிங், இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியம். கடைசியா 73, 74வது சட்டத்திருத்தங்கள் மூலமா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணி இதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஜிஎஸ்டி பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஒரு பெரிய வரி அமைப்பை இந்தியா முழுக்க யார் கட்டுப்படுத்துறாங்க, யார் இதற்கான விதிகளை உருவாக்குறாங்க, அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற சரக்கு மற்றும் சேவை வரி மன்றம், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில். வாங்க இந்த ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த அமைப்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நாம அடிக்கடி சொல்றோம் ஒரே நாடு ஒரே வரின்னு. ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வரி எவ்வளோ இருக்கணும், எந்த பொருளுக்கு வரி போடணும், எந்த பொருளுக்கு வரி விலக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் யார் எடுக்கிறாங்க? அதுக்கான ஒரு தெளிவான பதில் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். சரி, முதல்ல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதோட அடிப்படை என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது அரசாங்கத்தோட ஏதோ ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்ம நாட்டோட மிக உயர்ந்த சட்டமான இந்திய அரசியலமைப்பு சட்டமே இது உருவாக்கியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஆர்டிகல் 279A தான் இந்த கவுன்சிலை உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி பரிந்துரைகள் செய்யறது தான். சுருக்கமா சொன்னா, இது மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு கூட்டமைப்பு. அப்போ இந்த அமைப்புக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் எப்படி கிடைச்சுது? அதுக்கு காரணம் 2016ல கொண்டு வரப்பட்ட 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தான். இந்த ஒரு சட்ட திருத்தம் மூலமா தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 279A அப்படிங்கிற ஒரு புது பிரிவையே சேர்த்தாங்க. இந்த பிரிவு தான் குடியரசுத் தலைவருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கிற அதிகாரத்தை வழங்குச்சு. சட்டப்படி அதிகாரம் கிடைச்சதும் செப்டம்பர் 15, 2016 அன்னைக்கு குடியரசுத் தலைவரோட ஆணை மூலமா இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டது. இதோட செயலகம், அதாவது செக்ரட்டேரியட், புதுடெல்லியில இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய வருவாய்த்துறை செயலாளர் தான். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பதவி வழி செயலாளர் அல்லது எக்ஸ் ஆஃபிஷியோ செக்ரட்டரி. அப்படின்னா என்னன்னா, அந்த யூனியன் ரெவென்யூ செக்ரட்டரி பதவிக்கு யார் வந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கவுன்சிலோட செயலாளராகவும் செயல்படுவாங்க. சரி, இந்த கவுன்சிலோட நோக்கம் என்ன, அதோட லட்சியம் என்ன, அப்புறம் ரொம்ப முக்கியமா இதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்கன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த கவுன்சிலோட பார்வை, அதோட விஷன் வெறும் வரியை வசூல் பண்றது மட்டுமில்ல, அதுக்கு மேல நம்ம நாட்டோட கூட்டுறவு கூட்டாட்சி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இன்னும் வலுப்படுத்துறது தான். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, வரிங்கிறது ஒரு நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல மத்திய அரசும் எல்லா மாநில அரசுகளும் ஒன்னா உட்காந்து பேசி விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தாலேயே உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு இதுதாங்க. சரி, பார்வை அதுன்னா இவங்களோட மிஷன், அதாவது செயல் திட்டம் என்ன? பரந்த அளவுல எல்லாரோட ஆலோசனைகளையும் கேட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி வரி கட்டுறவங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஜிஎஸ்டி அமைப்பு உருவாக்குறது தான். இவங்களோட மந்திரமே எல்லாரோட ஆலோசனையும் தொழில்நுட்பமும் எளிமையும் தான். இப்போ இந்த கவுன்சிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இதுல உறுப்பினர்கள்? இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான ஒரு கூட்டமைப்பு. இதோட தலைவர், அதாவது சேர்பர்சன், மத்திய நிதி அமைச்சர் தான். அடுத்து மத்திய அரசு சார்பா வருவாய் அல்லது நிதித்துறை இணை அமைச்சர் ஒரு உறுப்பினராக இருப்பாரு. அப்புறம் ரொம்ப முக்கியமா, இந்தியால இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தோட நிதி அல்லது வரித்துறை அமைச்சரும் இதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் இல்லாம இன்னும் 2 முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. ஒன்னு துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்பர்சன். இவரை மாநில நிதி அமைச்சர்கள் தங்களுக்குள்ளேயே ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அவரோட பதவிக்காலம் எவ்வளோன்னு அவங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. அடுத்து நிரந்தர அழைப்பாளர், அதாவது பெர்மனன்ட் இன்வைட்டி. மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தோட தலைவர் சிபிஐசி சேர்பர்சன் இந்த கவுன்சில் கூட்டங்களுக்கு நிரந்தர அழைப்பாளரா இருப்பாரு. ஆனா ஒன்ன கவனிக்கணும், அவருக்கு விவாதத்துல கலந்துக்கலாம், ஆனா ஓட்டு போடுற உரிமை கிடையாது. சரி, உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கவுன்சில் எப்படி முடிவுகளை எடுக்குது? இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு அமைப்புல ஒரு முடிவுக்கு எப்படி வராங்க? அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம்.
ஒரு பக்கம் மத்திய அரசு, இன்னொரு பக்கம் இத்தனை மாநில அரசுகள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடும்போது அந்த அதிகார சமநிலை, அதாவது ஃபெடரல் பேலன்ஸ் எப்படி பாதுகாக்கப்படுது? இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? வாங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கணக்கை பார்க்கலாம். இந்த ஓட்டுப் பகிர்வு முறையை தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட இதயமேன்னு சொல்லலாம். நல்ல கவனிங்க, மொத்த வாக்குகள்ல மத்திய அரசுக்கு 1/3 பங்கு மதிப்பு, அதாவது சுமார் 33.3% வெயிட்டேஜ் இருக்கு. மீதம் இருக்கிற 2/3 பங்கு மதிப்பு, அதாவது 66.7% வெயிட்டேஜ் இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, இதுதான் அந்த அற்புதமான கூட்டாட்சி சமநிலை. ஓகே, இந்த ஓட்டுப் பகிர்வால என்ன நடக்குதுன்னு பாப்போம். எந்த ஒரு முடிவையும் இந்த கவுன்சில்ல நிறைவேற்றணும்னா சாதாரண பெரும்பான்மை போதாது, முக்கால்வாசி அதாவது 75% பெரும்பான்மை தேவை. இப்போ கணக்கு போட்டு பாருங்க, மத்திய அரசுக்கு 33.3% ஓட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க மட்டும் தனியா எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒன்னா சேர்ந்தாலும் அவங்களுக்கு 66.7% ஓட்டு தான் வரும். 75% தொட முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? மத்திய அரசும் பெரும்பான்மை மாநில அரசுகளும் ஒத்து போறாதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். இதுதான் இந்த அமைப்போட சிறப்பம்சம். அப்புறம் கூட்டம் நடத்துறதுக்கும் சில விதிகள் இருக்கு. ஒரு கூட்டம் நடக்கணும்னா மொத்த உறுப்பினர்கள்ல குறைஞ்சது பாதி பேராவது வந்திருக்கணும். இததான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சில காரணங்களுக்காக கவுன்சில் எடுத்த முடிவுகளை செல்லாதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, கவுன்சில்ல ஒரு உறுப்பினர் பதவி காலியா இருக்கு, இல்ல ஒரு உறுப்பினரோட நியமனத்துல சின்ன குறைபாடு இருக்கு, இல்ல நடைமுறையில சின்ன தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கவுன்சிலோட முடிவுகளை கேள்வி கேட்க முடியாது. இவ்ளோ அதிகாரத்தோடு இருக்கிற இந்த கவுன்சிலோட முக்கியமான வேலைகள் என்ன? இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பரிந்துரைகளை வழங்குறாங்கன்னு இப்போ வரிசையா பார்க்கலாம். இந்த கவுன்சிலோட பணிகளோட பட்டியல் ரொம்பவே நீளமானது. முதல்ல ஜிஎஸ்டிக்குள்ள எந்தெந்த வரிகளை, செஸ்களை எல்லாம் இணைக்கலாம்னு பரிந்துரைப்பாங்க. அடுத்து எந்தெந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கலாம் அல்லது விலக்கு அளிக்கலாம்னு முடிவு செய்வாங்க. மாதிரி ஜிஎஸ்டி சட்டங்கள், வரி விதிப்புக்கான கொள்கைகள், மாநிலங்களுக்கிடையே வரியை எப்படி பிரிக்கிறதுங்கிறத பத்தியும் இவங்க தான் வழிகாட்டுவாங்க. அப்புறம் எவ்வளவு வருமானம் வரைக்கும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கலாம்ங்கிற அந்த வரம்பையும் இவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாம இன்னைக்கு பார்க்குற 5%, 12%, 18%, 28% மாதிரியான ஜிஎஸ்டி வரி விகிதங்களை முடிவு செய்யறதும் இந்த கவுன்சில் தான். இயற்கை பேரிடர் மாதிரி அவசர காலங்கள்ல நிதி திரட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சிறப்பு வரிகளை விதிக்கவும் இவங்க பரிந்துரைக்கலாம். அருணாச்சல பிரதேசம், அசாம் மாதிரி சில சிறப்பு மாநிலங்களுக்கு தேவையான சிறப்பு விதிகளையும் இவங்க உருவாக்குவாங்க. சுருக்கமா சொன்னா, ஜிஎஸ்டி தொடர்பான வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தி விவாதிச்சு முடிவு செய்யற அதிகாரம் இந்த கவுன்சிலுக்கு இருக்கு. இது போக இன்னும் 3 ரொம்பவே முக்கியமான வேலைகளை இவங்க செய்றாங்க. 1, பெட்ரோல் டீசல் மாதிரியான பெட்ரோலிய பொருட்கள் மேல எப்போ இருந்து ஜிஎஸ்டி விதிக்கலாங்கிற அந்த தேதியை இவங்க தான் பரிந்துரை செய்யணும். 2வது, ஜிஎஸ்டி சம்பந்தமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இல்ல 2 மாநிலங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும். 3வது, ஜிஎஸ்டி அமல்படுத்தினதால மாநிலங்களுக்கு ஏற்படுற வருவாய் இழப்பை சரி செய்ய குறிப்பிட்ட காலத்துக்கு இழப்பீடு கொடுக்கவும் இந்த கவுன்சில் பரிந்துரைக்கும். இந்த பரிந்துரையின் அடிப்படையில தான் மாநிலங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டது. சரி, இதுவரைக்கும் நாம ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை சுருக்கமா பார்த்துட்டு பரீட்சை கண்ணோட்டத்துல எதெல்லாம் முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமான மைல்கற்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். 2016ல் 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வந்துச்சு. ஜிஎஸ்டி கவுன்சிலும் அமைக்கப்பட்டது. 2017ல் மாநிலங்களுக்கான இழப்பீடு வழங்குற சட்டம் ஏற்றப்பட்டது. 2019ல் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் வந்தது. இதனால சிறப்பு மாநிலங்கள் பட்டியல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. வாங்க வேகமா ஒரு தடவை ரீகாப் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. அதற்கான சரத்து ஆர்டிகல் 279A. இது மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு கூட்டாட்சி மன்றம். வாக்கு மதிப்பு ஞாபகம் இருக்கா? மத்திய அரசுக்கு 1/3, மாநிலங்களுக்கு 2/3. முடிவெடுக்க தேவையான பெரும்பான்மை 3/4, அதாவது 75%. இதோட முக்கிய பங்கு ஜிஎஸ்டி தொடர்பான எல்லா முக்கிய அம்சங்களையும் பரிந்துரைக்கிறது தான். பரீட்சைக்கு படிக்கிறவங்க இந்த 4 விஷயங்களையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் ஆர்டிகல் 279A. 2வது அமெண்ட்மெண்ட் 101வது திருத்தச் சட்டம் 2016. 3வது ஓட்டோட மதிப்பு. மத்திய அரசுக்கு 1/3, மாநிலங்களுக்கு 2/3. 4வது முடிவுக்கான பெரும்பான்மை 3/4. இந்த எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம நாட்டோட கூட்டுறவு கூட்டாட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு. வரி மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்துல மத்திய அரசும் மாநிலங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியுதுன்னா, இதே மாதிரி ஒரு அமைப்பை வச்சு நதிநீர் பங்கீடு மாதிரி இன்னும் பல மத்திய மாநில பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு மற்ற துறைகளிலும் வெற்றிகரமாக செயல்படுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம். சரி, இந்த ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கு? அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? அது காலப்போக்கில் எப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு இருக்கிற
இருக்கிற நிலைக்கு வந்துச்சு, இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விரிவாவே இந்த விளக்கத்துல தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதாவது அரசியல் சாசன அமைப்புக்கும் ஸ்டாட்டுட்டரி பாடி அதாவது சட்டப்பூர்வ அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? பாருங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல இருந்தே நேரடியா உருவாக்கப்படுறது. உதாரணத்துக்கு, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த தேசிய ஆணையம் ஆர்டிகல் 338 படி நேரடியா அரசியலமைப்பு மூலமாவே உருவாச்சு. ஆனா ஸ்டாட்டுட்டரி பாடி அப்படி இல்ல. அது பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணி அந்த சட்டத்தின் மூலமா உருவாக்கப்படுறது. தேசிய மகளிர் ஆணையம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதனால என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம தேசிய ஆணையத்தோட பவர்ஸ் எல்லாமே நேரடியா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தே வருது. இதுதான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகள்ல பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்திரலாம். முதல்ல இந்த ஆணையம் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுங்கிற அதோட வரலாற்றை பார்ப்போம். ரெண்டாவதா அதோட அமைப்பு, உறுப்பினர்கள், முக்கிய பணிகள் என்னென்னு விரிவாக தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா இந்த ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அது எப்படி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோட முக்கிய பங்குகள், அதுல ஏற்பட்ட சில மாற்றங்கள், அப்புறம் கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட முதற் பகுதிக்கு வந்தாச்சு. ஆணையத்தின் பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்குற இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த அமைப்பு ஒரே நாள்ல உருவாகல. அது பல கட்டங்களை கடந்து பல மாற்றங்களுக்கு பிறகுதான் இப்போ இருக்கிற வடிவத்தையே அடைஞ்சது. வாங்க அதோட வரலாற்று பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னாலே இந்த கமிஷன் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே புரியும். பாருங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பத்துல வந்தப்போ ஆர்டிகல் 338 கீழ SC மற்றும் ST நலனை கண்காணிக்க ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மட்டும்தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 1990ல 65வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போதான் அந்த ஒரே ஒரு ஆஃபீஸுங்கிற முறைய மாத்தி நிறைய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தேசிய ஆணையத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அப்போவும் இது SC, ST 2 பேருக்குமே பொதுவான ஒரு ஆணையமா தான் இருந்துச்சு. அடுத்த முக்கியமான கட்டம் 2003ல வந்த 89th திருத்தம். இததான் இந்த ஒரே ஆணையத்தை 2ஆ பிரிச்சுது. அதோட விளைவா 2004ல இருந்து பட்டியல் சாதிகளுக்காகனே ஒரு தனிப்பட்ட தேசிய ஆணையம் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சுது. இந்த ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்தது. 1978லயும் 1987லயும் அரசாங்கம் தன்னுடைய நிர்வாக தீர்மானங்கள் மூலமா சில ஆணையங்களை உருவாக்குச்சு. ஆனா இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடையாது. இந்த ஆணையங்கள் அப்போ இருந்த ஸ்பெஷல் ஆபீசரோட சேர்ந்து வேலை செஞ்சாலும் அதுகளுக்கு பெரிய அதிகாரம் எல்லாம் இல்ல. வெறும் ஆலோசனை சொல்ற அமைப்புகளா தான் இருந்துச்சு. 1990ல கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்தம் தான் இத நிஜமாவே ஒரு பவர்ஃபுல் அமைப்பா மாத்துச்சு. சரி, ஆணையத்தோட வரலாற பத்தி பேசிட்டோம். இப்போ அதோட தற்போதைய அமைப்பு எப்படி இருக்கு, அது என்னென்ன முக்கியமான வேலைகளை செய்துங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆணையத்தோட அமைப்பை பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், அப்புறம் 3 உறுப்பினர்கள். இவங்க எல்லாருமே நியமிக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம குடியரசுத் தலைவர் தான். இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ, அவங்களுக்கான நிபந்தனைகள் என்னங்கிறதையும் அவரே தான் முடிவு செய்வார். இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி இவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் 2 தடவைக்கும் மேல இந்த ஆணையத்துல உறுப்பினரா நியமிக்கப்பட முடியாது. இந்த ஆணையத்தோட வேலைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் முக்கியமான வேலை, பட்டியல் சாதி மக்களுக்காக அரசியலமைப்புலயும் மத்த சட்டங்களையும் கொடுத்திருக்கிற எல்லா பாதுகாப்புகளும் சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிறது, அதை பத்தி ஆய்வு செய்யறது. 2வது, பட்டியல் சாதி மக்களோட உரிமைகள் எங்கேயாவது மீறப்பட்டுச்சுன்னா அது சம்பந்தமா வர புகார்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறது. 3வது, மத்திய மாநில அரசுகள் போடுற சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்றது. இதன் மூலமா அந்த திட்டங்கள் அவங்களுக்கு பயனளிப்பதை உறுதி செய்ய முடியும். இன்னும் சில பணிகள் இருக்கு. 4வதா, இந்த பாதுகாப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வருஷம் குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். தேவைப்பட்டா அதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். 5வதா, இந்த பாதுகாப்புகளை இன்னும் சிறப்பா எப்படி செயல்படுத்தலாம், பட்டியல் சாதி மக்களோட பாதுகாப்பு, நலன், முன்னேற்றத்துக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பரிந்துரை செய்யறது. கடைசியா, குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்தாலும் அதையும் இந்த ஆணையம் செய்யும். அடுத்ததா, இந்த ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு, அது தன்னோட ரிப்போர்ட்டர் எப்படி யார்கிட்ட சமர்ப்பிக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான பகுதி. இதுதான் இந்த ஆணையத்தோட மிகப்பெரிய பலம். ஏதாவது ஒரு புகாரை விசாரிக்கும்போது இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் உண்டு. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்தியால எங்க இருக்கிற யாரை வேணும்னாலும் விசாரணைக்கு கூப்பிடலாம், அவங்கள சத்தியம் செய்ய வச்சு விசாரிக்கலாம், எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போடலாம், பிரமாண பத்திரங்கள் மூலமா சாட்சியங்களை பெறலாம், எந்த ஒரு கோர்ட்ல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்தோ பொது பதிவேடுகளை கேட்டு வாங்கலாம்.
இன்னும் சொல்லப்போனா சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு சம்மன் கூட அனுப்பலாம். இந்த அதிகாரங்கள் தான் இத வெறும் ஒரு கமிட்டியா இல்லாம ஒரு பவர்ஃபுல் அமைப்பா மாத்துது. இதுவும் ஒரு முக்கியமான பவர் தான். பட்டியல் சாதி மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஆணையத்துக்கிட்ட கண்டிப்பா ஆலோசனை கேட்கணும். இது ஒரு கட்டாயம். இதனால பாலிசி மேக்கிங் ஸ்டேஜ்லயே பட்டியல் சாதி மக்களோட நலன்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆணையம் தன்னோட வருடாந்திர அறிக்கைய பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அந்த அறிக்கைய பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்வார். சும்மா தாக்கல் செய்ய மாட்டார், அதோட சேர்த்து ஒரு மெமராண்டத்தையும் வைப்பார். அதுல ஆணையத்தோட பரிந்துரைகள் மேல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்லணும். ஒருவேளை ஏதாவது பரிந்துரையை ஏத்துக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்னு விளக்கமும் கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட அறிக்கை அந்த மாநில ஆளுநருக்கு அனுப்பப்படும். அவர் அதை மாநில சட்டமன்றத்துல சமர்ப்பிப்பார். பட்டியல் சாதிகளை தவிர இந்த ஆணையம் வேற எந்த சமூகத்துக்காக வேலை செய்யுது? அதோட பொறுப்புகள்ல சமீபத்துல வந்த ஒரு பெரிய மாற்றம் என்ன? அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஆணையம் பட்டியல் சாதிகளுக்கு என்னென்ன வேலைகள் செய்யுதோ அதே அத்தனை வேலைகளையும் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்துக்கும் செய்யணும். அதாவது ஆங்கிலோ இந்திய மக்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் சரியா இருக்கான்னு விசாரிக்கிறது, அதை பத்தின ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கறதுன்னு எல்லாமே அடங்கும். இந்த பொறுப்பு ஆர்டிகல் 338லயே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கவனிக்கணும். 2018 வரைக்கும் இந்த ஆணையம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசிகளோட நலன்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் சேர்த்து கவனிச்சுட்டு வந்தது. ஆனா 2018ல கொண்டு வந்த 102வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்துக்கு பிறகு அந்த பொறுப்பிலிருந்து இந்த ஆணையம் விடுவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த திருத்தம் மூலமா ஓபிசிகளுக்காகவே ஒரு தனி தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ. இது ஆர்டிகல் 338 கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசன அமைப்பு. முதல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரா ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பெரிய அமைப்பா வளர்ந்துச்சு. 2003ல வந்த 89வது திருத்தத்தின் மூலமா SC/ST ஆணையங்கள் தனித்தனியா பிரிக்கப்பட்டது. இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் இருக்கு. தன்னோட ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கும். கடைசியா இது ஆங்கிலோ இந்தியன் சமூகத்துக்காகவும் வேலை செய்யுது. கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே முக்கியமான சில ஆர்டிகிள்ஸ், சட்ட திருத்தங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கிற ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 338. பழங்குடியினர் ஆணையத்துக்கு அந்தஸ்து கொடுக்கிறது ஆர்டிகல் 338A. 2 சமூகத்துக்கும் சேர்த்து ஒரே ஆணையம் எப்ப உருவாச்சு? 1990ல வந்த 65வது திருத்தத்துல. அந்த ஆணையம் எப்ப 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு? 2003ல வந்த 89வது திருத்தத்துல. கடைசியா ஓபிசி சம்பந்தமான பொறுப்பு எப்போ நீக்கப்பட்டுச்சு? 2018ல வந்த 102வது திருத்தத்துல. இந்த நம்பர்ஸும் வருஷங்களும் பரீட்சைகள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். நம்ம இந்தியாவோட பழங்குடியின சமூகங்களுக்காக அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அரசியல் அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தேசிய பழங்குடியினர் ஆணையம், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ். வாங்க, இந்த ஆணையம் எப்படி உருவாச்சு, இதோட அதிகாரங்கள் என்ன, இது பழங்குடியின மக்களுக்காக எப்படி செயல்படுதுன்னு எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வியே இதுதான். ஆரம்பத்துல பட்டியலினத்தவருக்கும் எஸ்சிஸ்க்கும் பழங்குடியினருக்கும் எஸ்டிஸ்க்கும் சேர்த்து ஒரே ஆணையம் தானே இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது பழங்குடியினருக்குன்னு தனியா ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம பயணத்தை தொடங்கலாம். முதல்ல இந்த தனி ஆணையம் உருவானதுக்கான பின்னணியை பார்ப்போம். ஆரம்பத்தில், அதாவது 2004ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்சி மற்றும் எஸ்டி என 2 சமூகங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு தேசிய ஆணையம் தான் செயல்பட்டு வந்தது. இந்த காலவரிசையை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுதான் இந்த மாற்றத்தோட முழு கதையும். முதல்ல 1990ல 65வது சட்ட திருத்தம் மூலமா எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆனா போக போக ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அதனால 1999ல பழங்குடியினருடைய நலனுக்காகவே பிரத்யேகமா ஒரு தனி அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் உருவாக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. இதோட தொடர்ச்சியா 2003ல 89வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த ஒருங்கிணைந்த ஆணையத்தை 2ஆ பிரிக்க முடிவு செஞ்சாங்க. இறுதியா 2004ல தேசிய பழங்குடியினர் ஆணையம் அதிகாரப்பூர்வமா செயல்பட தொடங்குச்சு. இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த பிரிவினை தேவைப்பட்டது? யோசிச்சு பாருங்க. பட்டியலின மக்களோட பிரச்சனைகள் பெரும்பாலும் தீண்டாமை மாதிரியான சமூக பாகுபாடுகளை மையமாக கொண்டது. ஆனா பழங்குடியினரோட பிரச்சனைகள் முற்றிலும் வேற ரகம். அவங்க வாழ்ற நிலம், அவங்களுடைய தனித்துவமான கலாச்சாரம், காடுகளோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு, புவியியல் ரீதியா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதுன்னு அவங்க பிரச்சனைகள் ரொம்பவே தனித்துவமானவை.
இது எப்படி சொல்லலாம்னா, அந்த ஒருங்கிணைந்த ஆணையம் ஒரு பொது மருத்துவர் போல இருந்துச்சு. ஆனா பழங்குடியினரோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு சிறப்பு மருத்துவர் தேவைப்பட்டார். அந்த சிறப்பு மருத்துவர் தான் இந்த தனி ஆணையம். சரி, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கான தீர்வு எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த தனி ஆணையம் எப்படி அரசியலமைப்பு ரீதியா நிறுவப்பட்டது? அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த எண்ணையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 338A இதுதான் இந்த ஆணையத்தோட அடித்தளம். 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 89th சட்ட திருத்தம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 338Aன்னு ஒரு புதிய பிரிவை சேர்த்துது. இந்த புதிய பிரிவு தான் தேசிய பழங்குடியினர் ஆணையத்துக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை கொடுத்தது. அந்த 2003 சட்டத்திருத்தத்தை தொடர்ந்து அடுத்த ஆண்டே, அதாவது 2004ஆம் ஆண்டு தேசிய பழங்குடியினர் ஆணையம் முழுமையா செயல்பட தொடங்குச்சு. தேர்வுகள்ல இந்த வருடம் அடிக்கடி கேட்கப்படும், அதனால இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆணையத்தோட அமைப்பு ரொம்ப எளிமையானது. இதுல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர், அதாவது சேர்பர்சன், ஒரு துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்பர்சன், இவங்களோட சேர்த்து 3 மற்ற உறுப்பினர்களும் இருப்பாங்க. இந்த 5 பேர் கொண்ட அமைப்பு தான் ஆணையத்தோட எல்லா செயல்பாடுகளையும் வழிநடத்தும். இந்த தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் இவங்களையெல்லாம் யார் நியமிப்பாங்க? வேற யாரும் இல்ல, இந்திய குடியரசுத் தலைவர் தான். அவரோட கையொப்பம் மற்றும் முத்திரையோட ஒரு ஆணை மூலமா இவங்கள நியமிப்பார். இவங்களோட பதவி காலம் எவ்வளவு, சேவை நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதையும் குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்வார். விதிகளின்படி இவங்களோட பதவி காலம் 3 ஆண்டுகள். ஒருத்தர் அதிகபட்சமா 2 முறைக்கு மேல இந்த பதவியில நியமிக்கப்பட முடியாது. ஓகே, இப்போ இந்த ஆணையத்தோட மிக முக்கியமான பணிகள் என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முக்கியத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அரசியலமைப்பே இந்த ஆணையத்துக்கு சில முக்கிய கடமைகளை கொடுத்திருக்கு. முதலாவது, பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ பாதுகாப்புகள் எல்லாம் சரியா செயல்படுத்தப்படுதான்னு விசாரிக்கிறதும் கண்காணிக்கிறதும். 2வது, அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா ஏதாவது புகார் வந்தா அதை ஆழமா விசாரிப்பது. 3வது, அவங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல் செயல்முறைகள்ல அரசுக்கு ஆலோசனை வழங்குவது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும். பாதுகாப்புகளை இன்னும் சிறப்பா எப்படி செயல்படுத்தலாம்னு பரிந்துரைகள் கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் சொல்ற மற்ற வேலைகளையும் செய்யணும். அரசியலமைப்பு கொடுத்த பணிகள் மட்டும் இல்லாம 2005ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் இந்த ஆணையத்துக்கு இன்னும் சில கூடுதல் பணிகளையும் வழங்கினார். ஏன் அப்படின்னா, காலத்துக்கேத்த மாதிரி பழங்குடியின மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் மாறுது இல்லையா? அதனால அவற்றுக்கு தீர்வு காண ஆணையத்தோட பணிகளையும் விரிவுபடுத்த வேண்டியிருந்தது. அந்த கூடுதல் பணிகள் என்னென்னு பாருங்க. இது எல்லாமே பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்தோட நேரடியா தொடர்புடையது. உதாரணமா, சிறு வனப்பொருட்கள் மீதான அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, கனிம மற்றும் நீர் வளங்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை காப்பாத்துறது, அவங்க நிலம் பறிக்கப்படாம தடுக்கிறது, வளர்ச்சி திட்டங்களால இடம்பெயர்ந்த அவங்களுக்கு முறையான நிவாரணம் கிடைக்கிறது உறுதி செய்யறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான பெசா சட்டம் 1996 சரியா செயல்படுத்தப்படுதான்னு பார்க்கறதும் இந்த ஆணையத்தோட வேலைதான். சரி, இவ்வளவு பணிகளை செய்யணும்னா அதுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா? புகார்களை எப்படி விசாரிப்பாங்க? அதுக்குத்தான் இந்த ஆணையத்துக்கு ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு, அதாவது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வரிய நல்லா கவனிங்க. எந்த ஒரு புகாரையும் விசாரிக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்தை ஆராயும் போதும் சரி, இந்த ஆணையம் ஒரு சிவில் கோர்ட் மாதிரியே செயல்படும். அதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கான எல்லா அதிகாரங்களும் உண்டு. இந்த நீதித்துறை போன்ற அதிகாரம்தான் ஆணையத்தோட விசாரணைக்கு உண்மையான பலத்தை கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோர்ட் என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் இந்த ஆணையமும் செய்ய முடியும். இந்தியாவில் இருக்கிற யாரை வேணும்னாலும் விசாரணைக்கு கூப்பிட சம்மன் அனுப்பலாம், எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல்லி கேட்கலாம், பிரமாண பத்திரங்கள் மூலமா சாட்சியங்களை பெறலாம், எந்த ஒரு அரசு அலுவலகத்திலிருந்தும் பொது பதிவேடுகளை கேட்டு வாங்கலாம். இதெல்லாம் பழங்குடியினரின் உரிமைகள் மீறப்படும் போது முழுமையான விசாரணை நடத்த ஆணையத்துக்கு ரொம்பவே உதவுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, பழங்குடியின மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய கொள்கை முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கட்டாயமா இந்த ஆணையத்தை கலந்தாலோசிக்கணும். இதனால ஆணையம் வெறும் பிரச்சனை நடந்த பிறகு செயல்படுற அமைப்பா மட்டும் இல்லாம பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுலயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு ஆணையம் அதோட வேலையை செஞ்சு கண்டுபிடிப்புகளை அறிக்கையா கொடுத்தா மட்டும் போதுமா? போதாது. அந்த அறிக்கைகள் மீது அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குதுங்கிறது தான் முக்கியம். இந்த ஆணையத்தோட அறிக்கை அமைப்பு எப்படி அரசாங்கங்களை பொறுப்பேற்க வைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அறிக்கையோட பயணத்தை இங்க பாருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான செயல்முறை. ஆணையம் தன்னோட ஆண்டு அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பான். அவர் அதை நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் தாக்கல் செய்வார். ஆனா வெறும் அறிக்கையை மட்டும் வைக்க மாட்டார். அதோட சேர்த்து ஆணையத்தோட பரிந்துரைகள் மேல அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு விளக்குற ஒரு குறிப்பாணையும் வைப்பார். ஒருவேளை ஏதாவது ஒரு பரிந்துரையை அரசாங்கம் ஏத்துக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆகணும். இதுதான் அரசாங்கத்தை பொறுப்புள்ளதா மாத்துது.
இதே போல ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட அறிக்கைனா அது மாநில ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அவரும் இதே மாதிரி மாநில சட்டமன்றத்துல தாக்கல் செய்யணும். சரி, இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் தேர்வு கண்ணோட்டத்துல ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. இது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எந்த ஆர்டிக்கல் 338A. எந்த சட்ட திருத்தம் 89வது சட்ட திருத்தம் 2003. எப்போது உருவாக்கப்பட்டது? 2004. இதோட அமைப்பு என்ன? ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். யார் நியமிக்கிறார்? இந்திய குடியரசுத் தலைவர். பதவிக்காலம் 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 2 முறை. இதோட முக்கிய அதிகாரம் என்ன? ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம். யாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு. இந்த குறிப்புகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், அதாவது NCBC. இது பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அமைப்பு. இந்தியாவோட சமூக நீதியில இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆணையத்தோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது தெரியுமா? ஒரு சாதாரண தற்காலிக அமைப்பா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பை அங்கீகரிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா இது எப்படி மாறுச்சு? வாங்க அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து பாப்போம். சரி, முதல்ல இந்த ஆணையம் எப்படி உருவாச்சுன்னா அதோட தொடக்கத்துல இருந்து பாப்போம். ஒரு நீதிமன்ற உத்தரவுல ஆரம்பிச்சு இந்திய அரசியலமைப்புல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை இது. இந்த ஆணையத்தோட பயணத்துல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல 1992ல நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண்டல் வழக்கு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. அதை அடிப்படையா வச்சு அடுத்த வருஷமே 1993ல நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்று இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பா உருவாக்குது. ஆனா உண்மையான திருப்புமுனை எப்போ வந்ததுன்னா 2018ல தான். 102வது அரசியல் அமைப்பு திருத்தம் மூலமா இதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய அதிகாரம். இப்போ இந்த சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியல் அமைப்பு இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். சட்டப்பூர்வ அமைப்புங்கிறது நாடாளுமன்றம் ஒரு சாதாரண சட்டம் போட்டு உருவாக்குறது. அது இன்னொரு சட்டம் போட்டு சுலபமா மாத்திரலாம். ஆனா அரசியல் அமைப்பு அப்படி இல்ல. அதுக்கு அதிகாரம் நேரடியா நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே வருது. அதை மாத்தணும்னா அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தணும். அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 2018ல கிடைச்ச அந்த அந்தஸ்து NCBCக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சுன்னு சொல்றோம். அந்த 102வது திருத்தம் அப்படி என்னதான் செஞ்சுது? அது அரசியலமைப்புல 338Bன்னு ஒரு புது சரத்து, அதாவது ஒரு ஆர்டிக்கல்ல கொண்டு வந்துச்சு. இந்த சரத்து 338B தான் இன்னைக்கு இருக்கிற NCBCயோட அஸ்திவாரமே. இது வந்த பிறகுதான் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையம் NCSC, பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் NCST போல இதுக்கும் சமமான அதிகாரங்கள் கிடைச்சது. சரி, இவ்ளோ அதிகாரங்கள் கொண்ட இந்த ஆணையத்தை யார் நிர்வகிக்கிறாங்க? அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆணையத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், அப்புறம் 3 உறுப்பினர்கள். இவங்க எல்லாரையும் யாரு நியமிப்பாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். அவரோட கையெழுத்து முத்திரையோட இந்த நியமனம் நடக்கும். இவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம். ஒருத்தர் அதிகபட்சமா 2 தடவை இந்த பதவியில இருக்கலாம். அவங்களோட சேவை நிபந்தனைகள், சம்பளம் எல்லாத்தையும் முடிவு பண்றதும் குடியரசுத் தலைவர் தான். சரி, அமைப்பை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆணையத்தோட முக்கியமான வேலைகள் என்னென்ன? இது உண்மையில என்னதான் செய்யுது? வாங்க அதோட பணிகளை விளக்கமா பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு மொத்தம் 6 முக்கிய பணிகள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். 1. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிறது. 2. அவங்களோட உரிமைகள் மீறப்பட்டா அந்த புகார்களை வாங்கி நேரடியா விசாரிக்கிறது. 3. அவங்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யலான்னு மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனை சொல்றது. 4. ஒவ்வொரு வருஷமும் தாங்கள் செஞ்ச பணிகளை பத்தி ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கறது. 5. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் எப்படி மேம்படுத்தலான்னு பரிந்துரை பண்றது. கடைசியா 6வது, குடியரசுத் தலைவர் வேற ஏதாவது பணிகள் கொடுத்தா அதையும் செய்யணும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். அதான் இந்த ஆணையத்தோட அதிகாரங்கள். வெறும் பணிகள் மட்டும் இருந்தா போதுமா? அது செயல்படுத்துறதுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா? அந்த அதிகாரங்கள் என்னென்னு பாப்போம். இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆணையம் வெறும் பேரளவுக்கு ஆலோசனை சொல்ற ஒரு அமைப்பு கிடையாது. இதுக்கு ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் இருக்கு. அதாவது ஒரு புகாரை விசாரிக்கும் போது இது ஒரு நீதிமன்றம் போலவே செயல்பட முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவுல இருக்கிற எந்த ஒரு நபரையும் விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பலாம். அவங்க கிட்ட சத்தியப்பிரமாணம் வாங்கிக்கிட்டு விசாரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை கொண்டு வந்து தாக்கல் பண்ணுங்கன்னு உத்தரவு போடலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தில இருந்தோ இல்ல அரசு அலுவலகத்தில இருந்தோ புது ஆவணங்களை கேட்டு பெறலாம். சாட்சிகளையும் ஆவணங்களையும் வரவழைக்கிறதுக்கு சம்மன் அனுப்பலாம். இது போக குடியரசுத் தலைவர் சொல்ற மற்ற விஷயங்கள்லயும் அதிகாரம் செலுத்தலாம்.
பாத்தீங்களா எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குன்னு? சரி, இவ்ளோ வேலைகள் செஞ்சு விசாரிச்சு இந்த ஆணையம் அதோட அறிக்கை என்ன பண்ணும்? இது ஒரு முக்கியமான பொறுப்புக்கூறல் முறை. ஆணையம் தன்னோட வருடாந்திர அறிக்கைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும். அவர் அதை சும்மா வாங்கி வச்சுக்க மாட்டாரு. அந்த அறிக்கை மேல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிற ஒரு குறிப்போட சேர்த்து அதை நாடாளுமன்றத்தோட 2 சபைகளையும் தாக்கல் செய்யணும். ஒருவேளை அந்த அறிக்கை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் சம்பந்தப்பட்டதா இருந்தா, அப்போ குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு அனுப்புவார். ஆளுநர் அதை மாநில அரசாங்கத்துக்கு கொடுப்பார். மாநில அரசு அது மேல எடுத்த நடவடிக்கைகளை பத்தின விளக்கத்தோட அதை மாநில சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணணும். அதனால மத்திய அளவுலயும் சரி, மாநில அளவுலயும் சரி ஒரு பொறுப்பு கூறல் இருக்கு. வாங்க, அடுத்து இந்த ஆணையத்தோட சட்ட முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான சட்ட திருத்தங்களையும் விதிகளையும் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க ரொம்ப கவனமா கேளுங்க. ரொம்ப சமீபத்துல, அதாவது 2021ல கொண்டு வரப்பட்ட 105வது சட்டத்திருத்தம் ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தியது. அது என்னன்னா, ஒவ்வொரு மாநில அரசும் தங்களோட மாநிலத்துக்கான சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலை, அதாவது SCBC பட்டியலை அவங்களே தயாரிச்சு பராமரிச்சுக்கலாம். இந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டது. இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான திருத்தம். அதேபோல 102வது திருத்தத்துல சேர்க்கப்பட்ட இன்னொரு முக்கியமான சரத்து தான் 342A. இந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கத்தோட நோக்கங்களுக்காக ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் சம்பந்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை வெளியிடுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதாவது மத்திய பட்டியலை முடிவு பண்றது குடியரசுத் தலைவர் தான். சரி, இதுவரைக்கும் பார்த்ததையெல்லாம் ஒரு சின்ன மறுபார்வை பார்த்துடலாமா? இந்த ஆணையத்தோட தோற்றம் எது? மண்டல் வழக்கு. சட்டப்பூர்வ அமைப்பா எப்போ மாறுச்சு? 1993ல. அரசியலமைப்பு அந்தஸ்து எப்போ கிடைச்சது? 2018ல 102வது திருத்தம் மூலமா. எந்த சரத்து இதுக்கு அடிப்படை? சரத்து 338B. உறுப்பினர்கள் எத்தனை பேரு? மொத்தம் 5 பேர். அதிகாரங்கள் எப்படி? ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு சமமான அதிகாரங்கள். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்காகவே சில முக்கியமான குறிப்புகள் சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. வழக்குன்னு கேட்டா இந்திரா சாஹ்னி வழக்கு. முக்கியமான சரத்துகள்னா 338B மற்றும் 342A. சட்ட திருத்தங்கள்னா 102வது மற்றும் 105வது. அறிக்கை சமர்ப்பிக்கும் முறையை மறக்காதீங்க. ஆணையம், குடியரசுத் தலைவர், அப்புறம் நாடாளுமன்றம். கடைசியா ஒரு விஷயம், 2018ல இந்த ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தப்போ பழைய 1993 சட்டத்தை நீக்கிட்டாங்க. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக ஒரு சாதாரண அமைப்பா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்திய சமூக நீதியோட ஒரு முக்கிய தூணா இந்த ஆணையம் நிக்குது. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரி. நம்ம நாட்டுல பல மொழிகளை பேசுற கோடிக்கணக்கான மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிற இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, எப்படி செயல்படுதுன்னு விரிவா இந்த பகுதியில பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம இந்தியாவுல எத்தனையோ மொழிகள் பேசப்படுது இல்லையா? அதுல சிறுபான்மை மொழிகளை பேசும் மக்களின் உரிமைகளுக்காகவே ஒரு பிரத்யேக அமைப்பு செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. வாங்க, அந்த அமைப்பு என்ன, அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அதோட வேலைகள் என்னன்னு நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பகுதியில நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல இந்த அலுவலகம் ஏன் மொழிகளின் காவலன்னு சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட தோற்றம் மற்றும் அரசியலமைப்பு அடிப்படை என்ன, ஆணையர் அலுவலகத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களோட தொலைநோக்கு மற்றும் நோக்கம் என்ன, செயல்பாடுகள் என்ன, கடைசியா பரீட்சைக்கு தேவையான முக்கிய குறிப்புகளோட ஒரு சின்ன சுருக்கத்தையும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். மொழிகளுக்கான ஒரு காவலர். கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா? இந்த அலுவலகம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோட பின்னணி என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு முதல்ல எழுதப்பட்டப்ப இப்படி ஒரு ஆபீஸே கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 1950ல நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ மொழி சிறுபான்மையினருக்காக ஒரு சிறப்பு அதிகாரி வேணும்னு எந்த ஒரு ஏற்பாடும் அதுல இல்ல. அப்போ எப்படி இது திடீர்னு உருவாச்சு? அப்படி என்ன ஒரு தேவை வந்தது? வாங்க அடுத்த ஸ்லைட்ல அதை பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. இதை எப்படி உருவாச்சுங்கிற முழு கதையும் இதுல இருக்கு. முதல்ல 1953-55 வாக்குல மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க தான் எங்க மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கிறோம், அப்ப அங்க இருக்கிற மொழி சிறுபான்மையோட நலனை பாதுகாக்க ஒரு அதிகாரி வேணுமே இன்னும் முதல்ல பரிந்துரைக்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு 1956ல நம்ம அரசாங்கம் 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்புறம் என்ன, அடுத்த வருஷமே 1957ல இந்த சிறப்பு அதிகாரி அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. ஓகே, போன ஸ்லைட்ல 7வது திருத்தம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த திருத்தம் மூலமா நம்ம அரசியலமைப்புல புதுசா ஒரு சரத்து, அதாவது ஒரு ஆர்டிக்கிள் சேர்க்கப்பட்டது. அதுதான் சரத்து 350B. சொல்லப்போனா இந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த முழு ஆஃபீஸ்க்கும் அஸ்திவாரம் மாதிரி.
இந்த சரத்து 350Bல என்னதான் சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்திய குடியரசுத் தலைவர் மொழி சிறுபான்மையினருக்காக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும். சரி, நியமிச்சாச்சு. அவரோட வேலை என்ன? அதுதான் 2வது பாயிண்ட். மொழி சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாக்க என்னெல்லாம் சட்டங்கள் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இவர் விசாரிக்கணும். 3வதா, இவர் தயாரிச்ச அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் அதை பாராளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் தாக்கல் செய்வார். கூடவே சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கங்களுக்கும் அனுப்பி வைப்பார். பாத்தீங்களா, ஒரு கச்சிதமான அமைப்பு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அரசியலமைப்பு இந்த அதிகாரியை நியமிக்கணும்னு சொல்லுது தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கணும், அவரோட பதவிக்காலம் எவ்வளோ, சம்பளம் என்ன, மற்ற சர்வீஸ் கண்டிஷன்ஸ் என்ன, ஒருவேளை அவரை வேலையை விட்டு நீக்கணும்னா அதுக்கு என்ன வழிமுறை, இதை பத்திலாம் அரசியலமைப்புல ஒரு வார்த்தை கூட இல்ல. இது எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. சரி, சட்டத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா நடைமுறையில இந்த ஆஃபீஸ் எப்படி இயங்குது, இதோட அமைப்பு, நிர்வாகம் எல்லாம் எப்படி இருக்கு? வாங்க அதை பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்புல இவர் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர், அதாவது சிறப்பு அதிகாரின்னு சொன்னாலும் நடைமுறையில் இவரோட பதவி பெயர் கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், சுருக்கமா CLM அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய அதிகாரப்பூர்வமான பெயர். சரி, இந்த ஆணையரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லியில இருக்கு. ஆனா இது எப்போதுமே தில்லியில இல்ல. 2015க்கு முன்னாடி வரைக்கும் இது அலகாபாத்ல தான் இயங்கிட்டு வந்தது. இது ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான தகவல். இந்தியா ஒரு பெரிய நாடு இல்லையா? டெல்லியிலிருந்து மட்டும் நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை கவனிக்கிறது கஷ்டம். அதனால 3 இடங்கள்ல மண்டல அலுவலகங்கள், அதாவது ரீஜனல் ஆஃபீஸஸ் வச்சிருக்காங்க. தென்னிந்தியாவுக்கு நம்ம சென்னையிலையும், மேற்கு பகுதிக்கு கர்நாடகால பெல்காம்லையும், கிழக்கு பகுதிக்கு கொல்கத்தாவிலையும் ஆஃபீஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒரு உதவி ஆணையார் தலைமை தாங்குறார். தலைமையகத்துல, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஆணையருக்கு உதவி செய்ய ஒரு டெப்யூட்டி கமிஷனரும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரும் இருப்பாங்க. சரி, மாநில அரசாங்கங்களோட எப்படி இவங்க பேசுவாங்க? அதுக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நோடல் ஆஃபீஸர், அதாவது ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிப்பாங்க. இவரு தான் அந்த மாநிலத்துக்கும் ஆணையரகத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி செயல்படுவார். நிர்வாக ரீதியா பார்த்தா இந்த ஆணையரகம் மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அதனால கமிஷனர் தன்னோட வருடாந்தர அறிக்கைகளை இந்த மினிஸ்டர் மூலமா தான் குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பார். இது ஒரு முக்கியமான நிர்வாக நடைமுறை. ஓகே, இந்த ஆஃபீஸோட அமைப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவங்களோட லட்சியம் என்ன? அவங்க எதை அடைய முயற்சி பண்றாங்க? வாங்க அவங்களோட தொலைநோக்கு மற்றும் நோக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொலைநோக்கு, அதாவது விஷன்னா என்ன? ஒரு நீண்ட கால லட்சியம். இந்த அமைப்போட விஷன் என்னன்னா, சிறுபான்மை மொழிகள் பேசுறவங்களோட உரிமைகளை பாதுகாத்து அவங்களும் மத்தவங்கள மாதிரி நாட்டு வளர்ச்சியில சமமான வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது தான் ரொம்ப ஒரு உன்னதமான குறிக்கோள். சரி, அந்த பெரிய லட்சியத்தை அடைய அவங்க என்ன செய்றாங்க? அதுதான் மிஷன், அதாவது நோக்கம். மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் மொழி சிறுபான்மையினருக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் சரியா முழுமையா செயல்படுத்துறாங்களான்னு உறுதி செய்யறது தான் இவங்களோட உடனடி வேலை. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். விஷன், மிஷன் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஆணையர் தினதினம் என்ன வேலை செய்றார்? அவரோட உண்மையான செயல்பாடுகள் என்ன? வாங்க அதையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆணையரோட வேலைகள்னு பார்த்தா அதுல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல சிறுபான்மையினர்கிட்ட இருந்து வர புகார்களை முழுசா விசாரிக்கிறது. அப்புறம் அந்த விசாரணை முடிவுகளை வச்சு குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை கொடுக்கறது. சும்மா அறிக்கை மட்டும் கொடுக்காம மாநிலங்கள்ல சட்டங்கள் சரியா அமல்படுத்தப்படுதான்னு கண்காணிக்கிறதுக்காக கேள்வித்தாள்கள் அனுப்புவாங்க, நேரடியா விசிட் பண்ணுவாங்க, மீட்டிங்ஸ் போடுவாங்க. மக்கள்கிட்ட இருந்து வர குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண முயற்சிப்பாங்க. தேவைப்பட்டா மாநிலத்தோட பெரிய அதிகாரிகளான கவர்னர், முதலமைச்சர்கிட்டயே நேரடியா பேசுவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் எதுக்காக செய்றாங்க? இதோட பெரிய குறிக்கோள்கள் என்னன்னு பார்த்தா, 1, மொழி சிறுபான்மையினருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்குறது. 2, அவங்களுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது, அதனால அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. 3, அந்த சட்டங்கள் வெறும் பேப்பர்ல இல்லாம நிஜமா மக்களுக்கு உதவுதான்னு உறுதி பண்றது. கடைசியா அவங்களோட குறைகளுக்கு தீர்வு காண ஒரு முறையான அமைப்பா செயல்படுறது. சரி, நாம இப்போ அந்த டாபிக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துட்டு பரீட்சைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னு தனியா பார்த்துடலாம். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும். முதல்ல மொழி சிறுபான்மையினர்னா யாருன்னு சரியா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலத்துல பெரும்பான்மையான மக்கள் ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மொழியை தவிர வேற தாய்மொழி கொண்டவங்க எல்லாரும் அந்த மாநிலத்துல மொழி சிறுபான்மையினர் தான். முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது மாநில அளவுல தான் தீர்மானிக்கப்படுது, தேசிய அளவுல இல்ல. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுறவங்க மொழி சிறுபான்மையினர். அதே மாதிரி ஆந்திராவுல தமிழ் பேசுறவங்களும் மொழி சிறுபான்மையினர் தான். சரி, வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம்.
முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஆஃபீஸ் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இல்ல, 7வது திருத்தம் 1956ல கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகல் 350B கீழ இதை நிறுவனாங்க. அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட், இவர் பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. அந்த ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழ வருது. ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுதில்லி, கூடவே 3 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்திய அரசாங்கத்தோட பணப்பெட்டிக்கு யார் காவல்? மக்களாகிய நாம கெட்டுற வரிப்பணம் சரியா செலவு செய்யப்படுதான்னு யார் கண்காணிக்கிறாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான்: இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது CAG. இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தோட இந்த மிக முக்கியமான தூணை தப்பி அதோட அதிகாரங்கள், கடமைகள், முக்கியத்துவம் எல்லாத்தையும் முழுமையா பார்க்க போறோம். நம்ம அரசியலமைப்பை உருவாக்கின டாக்டர் B.R. அம்பேத்கர் CAG-யை பத்தி சொல்லும்போது, இந்திய அரசியலமைப்பின் கீழ் மிக முக்கியமான அதிகாரி இவர்தான் அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கணும்? உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் மாதிரி பெரிய அமைப்புகளுக்கு இணையா CAG ஏன் பார்க்கப்படுறார்? வாங்க, அதுக்கான காரணங்களை ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதல்ல CAG-யை ஏன் நிதித்துறை காவலர்னு சொல்றோன்னு பார்ப்போம். அப்புறம் அவரோட நியமனம் மற்றும் சுதந்திரம், கடமைகள், அதிகாரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட அதிகார வரம்பு, அதுல இருக்கிற கட்டுப்பாடுகள், அவர் சந்திக்கிற விமர்சனங்கள், சவால்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா தேர்வு நோக்குல முக்கியமான சட்டப்பிரிவுகளையும் குறிப்புகளையும் பார்க்கலாம். சரி, முதல்ல CAG-யோட அடிப்படை பங்கு என்ன? அவரை எதுக்காக இந்தியாவின் நிதித்துறை காவலர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டப்பேரோட அழைக்கிறோம்? நம்ம அரசியலமைப்போட 148வது சட்டப்பிரிவு தான் CAG என்ற ஒரு சுதந்திரமான பதவியை உருவாக்குது. இவர் இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையோட தலைவர். ரொம்ப முக்கியமா இவரை பொதுப்பணத்தின் பாதுகாவலர்னு சொல்றாங்க. இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்ல ஒரு பெரியவர் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து தேவையில்லாத செலவுகளை தடுப்பார் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒட்டுமொத்த தேசத்தோட பணத்தையும் கண்காணிக்கிற பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கிற 4 பெரிய தூண்கள் இருக்கு. அதுல 3 உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், UPSCன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பலரும் கவனிக்க தவறுற அந்த 4வது மிக முக்கியமான தூணு தான் CAG. இந்த ஒப்பீடே போதும் இந்த பதவியோட மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்ததா, இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு பதவிக்கு ஒருத்தர் எப்படி நியமிக்கப்படுறார்? அவர் யாருக்கும், எந்த அரசாங்கத்துக்கும் பயப்படாம சுதந்திரமா செயல்படுறதுக்கு நம்ம அரசியலமைப்பு என்னென்ன பாதுகாப்புகளை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். CAG-ய இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அவரோட பதவிக்காலம் 6 வருஷம், இல்லனா அவருக்கு 65 வயசு ஆகிற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அப்ப அவர் ஓய்வு பெறுவார். அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யறதுக்கு என்னென்ன கடுமையான வழிமுறைகள் இருக்கோ அதே வழிமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் CAG-யையும் நீக்க முடியும். CAG-யோட சுதந்திரத்தை பாதுகாக்க பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவர் ஓய்வு பெற்ற பிறகு அரசாங்கத்துல வேற எந்த பதவியும் ஏத்துக்க முடியாது. அவரோட சம்பளத்தையோ உரிமைகளையோ அவருக்கு பாதகமா குறைக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. CAG ஆஃபீஸோட சம்பளம், நிர்வாக செலவுகள் எல்லாமே இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து சார்ஜ் செய்யப்படும். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த செலவுகளுக்கு நாடாளுமன்றத்துல ஓட்டெடுப்பு நடத்த தேவையில்லை. அரசாங்கம் நினைச்சாலும் சரி அவரோட நிதியை குறைக்கவோ தடுக்கவோ முடியாது. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான சுதந்திரம். இப்ப நாம இந்த அத்தியாயத்தோட மையப் பகுதிக்கே வந்தாச்சு. CAG-யோட உண்மையான வேலை தான் என்ன? அவரோட கடமைகள், அதிகாரங்கள் என்னென்னு விரிவாக பார்க்கலாமா? CAG-யோட தணிக்கை வரம்பு ரொம்பவே பரந்தது. அரசாங்கத்துக்கு 3 பணப்பெட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு அரசாங்கத்தோட எல்லா வருமானமும் போற தொகுப்பு நிதி, 2வது திடீர் அவசர தேவைக்கான அவசர கால நிதி, 3வது மக்களோட சேமிப்பு பணம் இருக்கிற பொதுக்கணக்கு. இந்த 3ல இருந்தும் செலவு செய்யப்படுற ஒவ்வொரு ரூபாயையும் அவர் தணிக்கை செய்வார். அது மட்டும் இல்லாம அரசு துறைகளோட லாப நஷ்ட கணக்குகள், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கணிசமா நிதி வாங்குற அமைப்புகள்னு எல்லாமே அவரோட தணிக்கைக்கு உட்பட்டதுதான். இன்னும் இருக்கு. அரசு நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற பொருட்கள், கையிருப்புன்னு அவரோட தணிக்கை நீளும். ஒரு வரியில இருந்து அரசுக்கு வர்ற நிகர வருமானம் எவ்வளவுன்னு சான்றளிக்கிறதும் இவர்தான். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நாடாளுமன்றத்தோட பொது கணக்கு குழு, அதாவது PAC-யோட வழிகாட்டி, நண்பர் மற்றும் தத்துவ ஞானியா CAG செயல்படுறார். ஏன்னா அவர் கொடுக்கிற தணிக்கை அறிக்கைகளை வச்சுதான் இந்த குழு அரசாங்கத்தோட செலவுகளை அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்கும். CAG பொதுவா 3 விதமான தணிக்கைகளை செய்றார். முதல்ல சட்ட தணிக்கை. இதுல செலவு சட்டப்படி, விதிமுறைப்படி சரியா செய்யப்பட்டிருக்கான்னு மட்டும் பாப்பார். 2வது உசித தணிக்கை. இது கொஞ்சம் ஆழமானது. சட்டப்படி சரிதான், ஆனா இந்த செலவு உண்மையிலே அவசியம்தானா, இதுல சிக்கனம் கடைபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும். 3வது செயல்திறன் தணிக்கை. இதுதான் ரொம்ப முக்கியம்.
சரி, செலவு பண்ணியாச்சு, அதுக்குண்டான முழு பலனும் கிடைச்சதா அப்படின்னு பார்க்கறது. ஒரு திட்டம் எதிர்பார்த்த பலனை கொடுத்ததா இல்லையான்னு ஆராயறது. சிஏஜி தன்னோட தணிக்கை அறிக்கைகளை நேரடியா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார். அவர் அதை நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்வார். அதுக்கப்புறம் பொது கணக்கு குழு அந்த அறிக்கைகளை எடுத்து வச்சு வரி வரியா ஆராய்ந்து அதோட கண்டுபிடிப்புகளை மறுபடியும் நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கும். இப்படிதான் சிஏஜி மூலமா அரசாங்கம் தன்னோட நிதி செயல்பாடுகளுக்கு நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இது ஒரு ஜனநாயக கடமையின் சுழற்சி. சிஏஜியோட அதிகாரங்கள் வானம் அளவுக்கு பறந்திருந்தாலும் அதுக்கும் சில எல்லைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சிஏஜியோட முழு பெயர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர். ஆனா இந்தியால சிஏஜி ஒரு தணிக்கையாளரா மட்டும்தான் செயல்படுறார். அதாவது பணம் செலவு செய்யப்பட்ட பிறகுதான் அவர் கணக்கு பார்க்க முடியும். இத குதிரை ஓடிப்போன பிறகு லாயத்தை பூட்டுவது மாதிரி சொல்லலாம். ஆனா பிரிட்டன்ல அவர் ஒரு உண்மையான கட்டுப்பாட்டாளர். அரசாங்கம் கருவூலத்திலிருந்து பணம் எடுக்கணும்னா முதல்ல சிஏஜி கிட்ட அனுமதி வாங்கணும். அவர் சரின்னு சொன்னாதான் பணம் வெளியே போகும். வேறு சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. உதாரணமா ரா, ஐபி மாதிரி உளவு அமைப்புகளோட ரகசிய செலவுகளை சிஏஜியால முழுமையா தணிக்கை செய்ய முடியாது. தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்கிற ஒரு சான்றிதழை அவர் அப்படியே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பல பொதுத்துறை நிறுவனங்களோட தணிக்கையிலேயும் அவரோட பங்கு நேரடியா இல்லாம சில கட்டுப்பாடுகளோட தான் இருக்கு. எல்லா பெரிய பதவிகளுக்கும் விமர்சனங்கள் வர்றது சகஜம்தானே. சிஏஜி பதவியும் அதுக்கு விதிவிலக்கில்ல. அது சந்திச்ச முக்கியமான விமர்சனங்களையும் இன்னைக்கு இருக்கிற சவால்களையும் பத்தி பார்க்கலாம். சிஏஜி அமைப்பு மேல வைக்கப்பட்ட மிக கடுமையான விமர்சனம் அமெரிக்க நிர்வாகவியல் அறிஞர் பால் எச் ஆப்பிள்வியோடது. அவர் சொன்னார், இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து வந்த ஒரு தேவையில்லாத அமைப்புன்னு. சிஏஜி தப்பு கண்டுபிடிச்சிடுவாரோன்னு பயந்துகிட்டு அதிகாரிகள் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க தயங்குறாங்க, நிர்வாகமே முடங்கி போகுதுன்னு சொன்னார். தணிக்கை பண்றது ஒன்றும் பெரிய வேலையில்லைன்னு சொன்னதோட இல்லாம இந்த சிஏஜி பதவியே ஒழிச்சு கட்டணும்னு அதிர்ச்சிகரமா பரிந்துரை செஞ்சார். சரி, அது வரலாற்று விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிஏஜி என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறது? இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது சம்பந்தமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கு. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சுட்டிக்காட்டுற சவால்கள் ரொம்பவே நடைமுறை சார்ந்தவை. முதல்ல காலதாமதம். ஒரு முறைகேடு நடந்து பல வருஷம் கழிச்சு அறிக்கை வந்தா அதனால பெரிய பிரயோஜனம் இல்ல. ரெண்டாவது, அவங்க அறிக்கை கொடுத்தாலும் பல சமயம் அது யாரும் பெருசா கண்டுக்கிறதில்ல. அமைச்சகங்கள் அது மேல நடவடிக்கை எடுக்கிறதில்ல. மூணாவது, சிஏஜி அறிக்கை எப்பவுமே தப்ப மட்டும்தான் சுட்டிக்காட்டுது, நல்ல விஷயங்களை பாராட்ட மாட்டேங்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. கடைசியா, தணிக்கை பெரும்பாலும் ஃபைல்களை பார்த்து செய்யப்படுதே தவிர கள ஆய்வு குறைவா இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, நாம இப்போ இந்த பாடத்தோட கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்து முக்கியமான சட்டப்பிரிவுகளையும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளையும் பார்க்கலாம். சிஏஜி சம்பந்தப்பட்ட இந்த 4 சட்டப்பிரிவுகளையும் ரொம்ப எளிமையா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிவு 148 சிஏஜி என்ற ஒரு பதவியை உருவாக்குது. பிரிவு 149 அப்படி உருவான அவருக்கு என்னென்ன கடமைகளும் அதிகாரங்களும் இருக்குன்னு சொல்லுது. பிரிவு 150 அவர் தணிக்கை செய்ய போற கணக்கு வழக்குகள் எந்த வடிவத்தில் இருக்கணும்னு சொல்லுது. கடைசியா பிரிவு 151 அவர் தணிக்கை செஞ்சு முடிச்ச அறிக்கையை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த செயல்முறையை நிறைவு செய்யுது. அவ்வளவுதான். சரி, ஒரு விரைவான மறுபார்வை. சிஏஜி ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. சட்டப்பிரிவு 148. அவரை நியமிப்பது குடியரசுத் தலைவர். பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. அவரோட சுதந்திரம் பதவி பாதுகாப்பு தொகுப்பு நிதி செலவினம் மூலமா உறுதி செய்யப்படுது. அவரோட முக்கிய பங்கு பொது பணத்தின் பாதுகாவலராகவும் பொது கணக்கு குழுவின் நண்பராகவும் இருப்பது. முக்கியமான வரம்பு என்னன்னா, அவரோட தணிக்கையாளர் மட்டுமே உண்மையான கட்டுப்பாட்டாளர் இல்லை. இந்த முக்கிய பாயிண்ட்டுகளை மறக்காதீங்க. தேர்வுக்கு படிக்கணுங்க, இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சிஏஜி சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்டப்பிரிவுகள் 148 151 வரைக்கும். சம்பந்தப்பட்ட முக்கிய குழுக்கள் பொது கணக்கு குழு மற்றும் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சொற்கள்: சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், நெட் ப்ரொசீட்ஸ், ப்ரொப்ரைட்டரி ஆடிட், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். சிஏஜியோட அடிப்படையான வேலை என்னன்னு ஒரே வரியில கேட்டா, நிதி நிர்வாகத்துல அரசாங்கத்தை நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல வைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்டர் அம்பேத்கர் ஏன் இவரை மிக முக்கியமான அதிகாரின்னு சொன்னார்னு. இந்த புரிதலோட சிஏஜி பத்தின எந்த கேள்வியும் நீங்க நம்பிக்கையோட எதிர்கொள்ளலாம். இந்திய தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. வாங்க இந்த பதவியோட முக்கியத்துவம் என்ன, அவரோட அதிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 76ன்னு ஒன்னு இருக்கு. அதுதான் இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற பதவியை உருவாக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இவர்தான் நம்ம நாட்டோட மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. அதாவது இந்திய அரசாங்கத்தோட முதல் மற்றும் முதன்மை சட்ட ஆலோசகர் இவர்தான். அப்போ யாருங்க இந்த அதிகாரி? இவரை யாரு நியமனம் செய்றாங்க? இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன கடமைகள் இருக்கு? வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை இப்போ நாம ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம்.
முதல்ல ஒரு தலைமை வழக்கறிஞர் எப்படி நியமிக்கப்படுறார், அவரோட பதவிக்காலம் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பதவியோட அடிப்படையே நமக்கு விளங்கும். இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிற அதிகாரம் நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியா ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அத்தனை தகுதிகளும் இவருக்கும் இருக்கணும். அப்படின்னா என்ன? முதல்ல அவர் ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்துல 5 வருஷம் நீதிபதியா இருந்திருக்கணும். அப்படி இல்லனா உயர்நீதிமன்றத்துல 10 வருஷம் வழக்கறிஞரா பணியாற்றிருக்கணும். இது ரெண்டுமே இல்லனா கூட குடியரசுத் தலைவரோட பார்வையில அவர் ஒரு மிகச்சிறந்த சட்ட நிபுணரா, அதாவது எமினன்ட் ஜூரிஸ்டா இருக்கணும். இப்போ இவரோட பதவி காலத்துக்கு வருவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல தலைமை வழக்கறிஞருக்கு இத்தனை வருஷம் பதவி காலம்னு எதுவுமே சொல்லப்படல. அவர் குடியரசுத் தலைவரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் பதவியில இருக்கலாம். இதத்தான் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம், குடியரசுத் தலைவர் நினைச்சா எப்ப வேணாலும் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். வழக்கமா என்ன நடக்கும்னா, ஒரு அரசாங்கம் மாறி புது அரசாங்கம் வரும்போது தலைமை வழக்கறிஞரும் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருவாரு. இது ஒரு மரபா பின்பற்றப்படுது. அதே மாதிரிதான் அவரோட சம்பளமும். அரசியல் அமைப்புல அவரோட சம்பளம் இவ்வளவுதான நிர்ணயிக்கப்படல. குடியரசுத் தலைவர் தான் தலைமை வழக்கறிஞரோட ஊதியத்தை முடிவு செய்றார். அடுத்ததா, நம்ம நாட்டோட தலைமை சட்ட அதிகாரியா ஒரு தலைமை வழக்கறிஞரோட முக்கியமான கடமைகளும் செயல்பாடுகளும் என்னென்னு பார்க்கலாம். அவருக்கு முக்கியமா 3 கடமைகள் இருக்கு. ஒன்னு, குடியரசுத் தலைவர் கேட்கிற சட்ட விஷயங்கள்ல இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை கொடுக்கறது. ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் கொடுக்கிற மத்த சட்ட ரீதியான வேலைகளை செய்யறது. மூணாவது, அரசியலமைப்பு சட்டமோ இல்ல வேற எந்த சட்டமோ அவருக்கு கொடுக்கிற பொறுப்புகளை சரியா நிறைவேற்றுறது. குடியரசுத் தலைவர் இவருக்குன்னு சில குறிப்பிட்ட கடமைகளையும் ஒதுக்கியிருக்காரு. அதுபடி இந்திய அரசாங்கம் ஒரு பார்ட்டியா இருக்கிற எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்துல அரசாங்கத்துக்காக இவர்தான் ஆஜராகணும். சரத்து 143 படி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது சட்ட ஆலோசனை கேட்டா அதுல அரசாங்கத்தோட பிரதிநிதியா இவர்தான் செயல்படுவாரு. இது மட்டும் இல்லாம தேவைப்பட்டா எந்த உயர்நீதிமன்றத்திலையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இவர் ஆஜராகணும். சரி, தலைமை வழக்கறிஞருக்கு இவ்வளவு கடமைகள் இருக்கு. அப்போ அவருக்குன்னு சில சிறப்பு உரிமைகள் இருக்கணும் இல்லையா? அதே சமயம் சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். தலைமை வழக்கறிஞரோட பதவி உரிமைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸோட இயங்குது. முதல்ல உரிமைகளை பார்த்தா, இந்தியாக்குள்ள இருக்கிற எந்த நீதிமன்றத்துல வேணாலும் ஆஜராகி வாதாட இவருக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையும் அதோட கூட்டத்திலையும், ஏன் அவர் உறுப்பினரா இருக்கிற எந்த நாடாளுமன்ற குழுவிலையும் போய் பேசலாம், விவாதத்துல கலந்துக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அங்க ஓட்டு போட முடியாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னெல்லாம் சலுகைகள், சட்ட பாதுகாப்புகள் இருக்கோ அது எல்லாமே இவருக்கு உண்டு. சரி, மறுபக்கம் கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்த்தா, இவர் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஆலோசனையும் கொடுக்கக்கூடாது. அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம கிரிமினல் வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்காக வாதாடக்கூடாது. அதே மாதிரி அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம எந்த ஒரு நிறுவனத்திலையும் இயக்குனர் பதவியே ஏத்துக்கக்கூடாது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. தலைமை வழக்கறிஞர் அரசாங்கத்தோட ஒரு முழு நேர ஊழியர் கிடையாது. அதனால அவரை ஒரு அரசு ஊழியர், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில சேர்க்க முடியாது. இதனால தான் அவர் தன்னோட தனிப்பட்ட சட்ட பயிற்சியை, அதாவது பிரைவேட் பிராக்டிஸ தொடர்றதுக்கு எந்த தடையும் இல்ல. தலைமை வழக்கறிஞருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்கு. அவருக்கு உதவி செய்ய வேற சட்ட அதிகாரிகள் இருக்காங்களான்னு கேட்டா, ஆமா இருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தலைமை வழக்கறிஞரோட வேலைப்பளுவை குறைக்க அவருக்கு உதவுறதுக்காக இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற பதவிகளும் இருக்கு. ஆனா இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தலைமை வழக்கறிஞர் பதவி மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தோட 76வது சரத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பதவிகள் அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டவை கிடையாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தலைமை வழக்கறிஞர் மத்திய அமைச்சரவையில ஒரு உறுப்பினர் கிடையாது. அரசாங்க அளவுல சட்ட விஷயங்களை கவனிக்க சென்ட்ரல் கேபினெட்ல தனியா சட்ட அமைச்சர், அதாவது லா மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, இப்ப நாம தலைமை வழக்கறிஞர் பதவி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அரசியலமைப்பு விதிகள், அதாவது ஆர்டிகல்ஸ் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். தலைமை வழக்கறிஞர் பதவின்னு சொன்னாலே 3 முக்கியமான அரசியலமைப்பு சரத்துகள் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். அது சரத்து 76, சரத்து 88, அப்புறம் சரத்து 105. வாங்க, இது ஒவ்வொன்னும் என்ன சொல்லுதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல சரத்து 76. இதுதான் அஸ்திவாரம். இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்குறதே இந்த சரத்து தான். அதோட இந்த பதவிய நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி பதவியா இது நிறுவுது. அடுத்தது சரத்து 88.
இந்த சரத்து தான் தலைமை வழக்கறிஞருக்கு நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லயும் நடக்கிற நடவடிக்கைகள்ல பேசவும் பங்கேற்கவும் உரிமையை கொடுக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு வாக்களிக்கிற உரிமை மட்டும் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா சரத்து 105. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன அதிகாரங்கள், சிறப்புரிமைகள், சட்ட பாதுகாப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அது அத்தனையும் தலைமை வழக்கறிஞருக்கும் உண்டு அப்படின்னு இந்த சரத்து சொல்லுது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களையெல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிட்டு தேர்வு கண்ணோட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் முக்கியம்னு பாத்திரலாம் வாங்க. ஒரு குயிக் ரீகேப். தலைமை வழக்கறிஞர் யாரு? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. அவரை யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர். அவரோட பதவிக்காலம் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அமைகிறது. அவர் பத்தின முக்கிய சரத்து எது? சரத்து 76. நாடாளுமன்றத்துல பங்கேற்க அவருக்கு உரிமை இருக்கா? ஆமா, இருக்கு. இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற விஷயங்கள் என்னன்னா, முதல்ல அந்த 3 சரத்துகள் 76, 88 மற்றும் 105. அடுத்ததா சொலிசிட்டர் ஜெனரல் பதவி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதேபோல தலைமை வழக்கறிஞர் ஒரு அரசு ஊழியர் கிடையாது என்பதும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளே இவருக்கும் தேவை என்பதும் மிக மிக முக்கியமான குறிப்புகள். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாநில அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை அடிப்படையா வச்சு இந்த பதவி பத்தின எல்லா விவரங்களையும் நாம முழுசா அலசி ஆராயலாம் வாங்க. சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னென்ன தலைப்புகள்ல பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல அட்வொகேட் ஜெனரல்னா யாருன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அவரோட நியமனம், பதவிக்காலம், சம்பளம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவரோட கடமைகள், உரிமைகள், சிறப்புரிமைகள் என்னென்னு பாப்போம். இது சம்பந்தமான முக்கியமான அரசியலமைப்பு விதிகள் என்ன சொல்லுதுனோ, இந்தியாவோட மற்ற அரசியலமைப்பு அமைப்புகளோட இது எப்படி ஒப்பிடுறதுன்னு பாக்கோம். கடைசியா எப்பவும் போல சுருக்கமா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளையும் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த மாநில அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல்னா முதல்ல யாரு? ஒரு மாநிலத்தோட சட்ட அமைப்புல அவரோட பங்கு எவ்வளவு முக்கியமானது, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 165, அதாவது ஆர்டிகல் 165, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசு தலைமை வழக்கறிஞர் பதவி இருக்கணும்னு சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு அரசியலமைப்பு பதவி. இவர்தான் ஒரு மாநிலத்தோட மிக உயர்ந்த சட்ட அதிகாரி, அதாவது த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். மாநில அரசுக்கு ஏதாவது சட்டச் சிக்கல்கள் வரும்போது அவங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறது தான் இவரோட தலையாய கடமை. இது நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய நாட்டுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா எப்படி ஒரு தலைமை சட்ட அதிகாரியோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இந்த அட்வொகேட் ஜெனரல். இவங்க 2 பேரோட பதவியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒன்னு சென்ட்ரல் லெவல்ல, இன்னொன்னு ஸ்டேட் லெவல்ல. ஸோ அட்வொகேட் ஜெனரல் இஸ் த ஸ்டேட் கவுண்டர் பார்ட் டு தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இவ்ளோ முக்கியமான ஒரு பதவிக்கு ஒருத்தர் எப்படி நியமனம் செய்றாங்க? யார் இவரை நியமிப்பான்? அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? அவரோட பதவிக்காலம் எவ்வளவு? சம்பளம் யாரு முடிவு பண்ணுவான்? இதையெல்லாம் பத்தி இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல இவரை நியமிப்ப யாருன்னா மாநில ஆளுநர், அதாவது த கவர்னர். சரி, யார வேணா இந்த பதவிக்கு நியமிச்சிடலாமா? நிச்சயமா இல்ல. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ அதே தகுதிகள் இவருக்கும் இருக்கணும். அப்படின்னா என்ன தகுதிகள்? 1, அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். 2வது, அவர் 10 வருஷம் நீதித்துறை சம்பந்தப்பட்ட பதவியில இருந்திருக்கணும். இல்லனா 10 வருஷம் ஒரு உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எமினன்ட் ஜூரிஸ்ட், அதாவது புகழ்பெற்ற சட்ட நிபுணர் அப்படிங்கிற ஒரு தகுதியும் இருக்கு. ஆனா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால அட்வொகேட் ஜெனரல் ஆகிறதுக்கும் அந்த எமினன்ட் ஜூரிஸ்ட் தகுதி பொருந்தாது. இப்போ அவரோட பதவிக்காலம் பத்தி பாப்போம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டம் இவருக்கு இத்தனை வருஷம் பதவிக்காலம்னு எதையும் நிர்ணயிக்கல. அப்போ எப்படி? அவர் ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் பதவியில் இருப்பார். அதாவது ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். இந்த வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால ஆளுநர் நினைச்சா அவரை எப்ப வேணாலும் பதவியிலிருந்து நீக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அவரே விரும்பினாலும் ஆளுநர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு விலகலாம். நடைமுறையில ஒரு மரபு இருக்கு. மாநிலத்துல ஆட்சி மாறி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ராஜினாமா செய்யும்போது அட்வொகேட் ஜெனரலும் ராஜினாமா செஞ்சிருவாரு. ஏன்னா அவரை நியமிச்சதே அந்த அரசாங்கத்தோட ஆலோசனைப்படிதான். சோ அவங்க போகும்போது இவரும் போயிடுவாரு. புதுசா வர அரசாங்கம் அவங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை நியமிச்சுப்பாங்க.
அதே மாதிரி தாங்க சம்பளமும். பதவிக்காலம் மாதிரி இவரோட சம்பளத்தையும் அரசியலமைப்பு சட்டம் நிர்ணயம் பண்ணல, அதையும் மாநில ஆளுநர் தான் தீர்மானிக்கிறார். சோ நியமனம், பதவி நீக்கம், சம்பளம் இது எல்லாமே ஆளுநரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இது மாநில நிர்வாகத்துக்கு அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற ஒரு அதிகார பகிர்வு. சரி, நியமனம், பதவிக்காலம் இதெல்லாம் ஓகே. இப்போ அவரோட வேலை தான் என்ன, அவரோட கடமைகள் என்ன, அவருக்கு என்ன ஸ்பெஷல் பவர்ஸ், அதாவது உரிமைகள் மற்றும் சிறப்புரிமைகள் இருக்குன்னு பாப்போம் வாங்க. ஒரு மாநிலத்தோட தலைமை சட்ட ஆலோசகரா இவருக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்கு. ஒன்னு, ஆளுநர் ஏதாவது ஒரு சட்ட விஷயம் பத்தி கருத்து கேட்டா அதுல மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்கணும். 2வது, ஆளுநர் வேற ஏதாவது சட்ட சம்பந்தமான வேலைகளை கொடுத்தாலும் அதையும் செய்யணும். 3வது, நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் அல்லது வேற ஏதாவது சட்டங்கள் மூலமா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளையும் அவர் செய்யணும். மொத்தத்துல சொல்லணும்னா மாநில அரசுக்கான ஒரு சட்டக்கவசம் மாதிரி இவர்தான் செயல்படுவார். இவருக்கு சில ஸ்பெஷலான உரிமைகள் இருக்கு. அவர் மாநில சட்டமன்றத்தோட 2 அவைகள்ல நடக்கிற கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு பேசலாம், விவாதங்கள்ல பங்கேற்கலாம். அதே போல சட்டமன்ற குழுக்கள்ல அவரை உறுப்பினரா நியமிச்சா அதுலயும் அவர் கலந்துக்கலாம். ஆனா இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு. அவருக்கு சட்டமன்றத்துல ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஏன்? ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கிடையாது. அவர் ஒரு நியமன அதிகாரி. இது தவிர ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன சிறப்புரிமைகள், சட்ட பாதுகாப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அது அத்தனையும் இவருக்கும் கிடைக்கும். ஓகே, நம்ம ஏற்கனவே அங்கங்க சில ஆர்டிகல்ஸ் பத்தி பேசணும். இப்போ இந்த பதவிக்குன்னே இருக்கிற முக்கியமான அரசியலமைப்பு விதிகள் என்னென்னு ஒரு தடவை பார்த்திடலாம். இதுதான் இந்த முழு பதவிக்குமான அரசியலமைப்பு அடிப்படை. இந்த அட்டவணைய பாருங்க. இதுல 3 ஆர்டிகல் தான் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 165, 177 அப்புறம் 194. இந்த 3 என்ன சொல்லுதுன்னு இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஆர்டிகல் 165, இதுதான் அடிப்படை. இந்த ஆர்டிகிள் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அட்வொகேட் ஜெனரல்னு ஒரு பதவி இருக்கணும்னு சொல்லுது. ஸோ தி ஆஃபீஸ் இட் செல்ஃப் இஸ் கிரியேட்டட் பை திஸ் ஆர்டிகிள். அடுத்தது ஆர்டிகிள் 177. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவருக்கு சட்டமன்றத்துல பேசவும் விவாதங்களை கலந்துக்கவும் உரிமை இருக்குன்னு. அந்த உரிமையை கொடுக்கறதே இந்த ஆர்டிகிள் தான். 3வதா ஆர்டிகிள் 194. இதுவும் நம்ம பார்த்தது தான். ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்கிற எல்லா சிறப்புரிமைகளும் பாதுகாப்புகளும் இவருக்கும் உண்டுன்னு சொல்ற ஆர்டிகிள் இதுதான். அப்போதான் அவர் எந்த பயமும் இல்லாம தன்னோட வேலையை சரியா செய்ய முடியும். சரி, இந்த அட்வொகேட் ஜெனரல் பதவி மட்டும் தனியா இல்ல, நம்ம அரசியலமைப்பு இது மாதிரி நிறைய அமைப்புகளை உருவாக்கியிருக்கு. அந்த பெரிய படத்துல இந்த பதவி எங்க வருதுன்னு பார்த்தா இதோட முக்கியத்துவம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இதுல அரசியலமைப்பு அமைப்புகளோட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. முதல்ல பாருங்க, ஆர்டிகல் 76, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது நம்ம அட்வொகேட் ஜெனரலுக்கு இணையான மத்திய அரசு பதவி. அடுத்து ஆர்டிகல் 148, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது சிஏஜி. இவர் தான் அரசாங்கத்தோட கணக்குகளை தணிக்கை செய்றவர். அப்புறம் நம்ம டாபிக் ஆர்டிகல் 165, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். அதுக்கு கீழே மாநில அளவில் ஆர்டிகல் 243I, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 243K, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு நிறைய அமைப்புகள் இருக்கு. லிஸ்ட் இன்னும் முடியல. தொடர்ந்து பார்த்தா ஆர்டிகல் 279A, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில். அடுத்து ஆர்டிகல் 280, ஃபைனான்ஸ் கமிஷன், மத்திய நிதி ஆணையம். அப்புறம் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கமிஷன், யூனியன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான அமைப்புகள். நம்ம தேர்தலை நடத்துற ஆர்டிகல் 324, எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் சமூக நீதிக்காக நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட், ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ், அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான தேசிய ஆணையங்கள். கடைசியா ஆர்டிகல் 339, ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 340, பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். ஆர்டிகல் 344, ஒஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன். அப்புறம் மோடி சிறுபான்மையினருக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். பாத்தீங்களா, நம்ம அரசியலமைப்பு எவ்வளவு விரிவா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் தனித்தனி அமைப்புகளை உருவாக்கியிருக்குன்னு. இதுல நம்ம அட்வொகேட் ஜெனரல் மாநில சட்டத்துறையோட ஒரு முக்கியமான தூண். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா சுருக்கமா பாத்துடலாம். இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இவர்தான் மாநிலத்தோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். 2வது, இவரை நியமிப்பதோ ஆளுநர். அவரோட விருப்பத்தின் பேர்ல தான் இவர் பதவியில இருப்பார். 3வது, இவரோட தகுதி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியோட தகுதிக்கு சமமானது. 4வது, மாநில அரசுக்கு சட்ட ஆலோசனை வழங்குறது தான் இவரோட முக்கிய கடமை. 5வது, சட்டமன்றத்துல பேசலாம், விவாதத்துல கலந்துக்கலாம், ஆனா ஓட்டு போட முடியாது. கடைசியா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கிற எல்லா சிறப்புரிமைகளும் இவருக்கும் உண்டு. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வு நோக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 ஆர்டிகிள்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 165 இந்த பதவியை உருவாக்குது. ஆர்டிகிள் 177
சட்டமன்றத்துல இவரோட உரிமைகளை சொல்லுது. ஆர்டிகல் 194 இவரோட சிறப்பு உரிமைகளை சொல்லுது. அப்புறம் அந்த முக்கியமான வரி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த பிளெஷர் ஆஃப் த கவர்னர். இதை வச்சு நிறைய கேள்விகள் வரும். இவரோட பதவிக்காலம் அரசியலமைப்புல நிர்ணயிக்கப்படல. கடைசியா இவரோட பதவி மத்திய அரசுல இருக்கிற அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பதவிக்கு இணையானது. இதையும் மறந்துடாதீங்க. நம்ம ஜனநாயகத்தோட தூண்கள்னு சொல்றோம் இல்லையா? குடியரசுத் தலைவர், நீதிபதிகள், ஆணையர்கள் இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்களோட அதிகாரம், சம்பளம், பதவிக்காலம் இதையெல்லாம் யாரு முடிவு பண்றாங்க? இது எல்லாத்துக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் இந்த பகுதியில நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற நீதிபதி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்கள யார் நியமிக்கிறாங்க? அவங்களுக்கு சம்பளம் யார் தர்றா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த எல்லா கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி வாங்க, அந்த விதிகள்ல என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, நாம என்ன வரிசையில பார்க்க போறோம்னா ஒரு பதவியோட முழு வாழ்க்கை சுழற்சியும் பார்க்க போறோம். அதாவது ஒரு அமைப்பு எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி ஆட்களை நியமிக்கிறாங்க, அவங்களோட பதவி பிரமாணம், பதவிக்காலம், சம்பளம், அப்புறம் ராஜினாமா, பதவி நீக்கம், கடைசியா அவங்க யாருக்கு பதில் சொல்லணும், இப்படி எல்லாத்தையும் படிப்படியா பார்த்துடலாம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்தியாவின் முக்கிய அமைப்புகளோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? அதாவது நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் மாதிரியான இடங்கள்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்னு நம்ம அரசியலமைப்பு சொல்லுதுன்னு நம்ம அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல மத்திய அரசுல இருக்கிற முக்கியமான அமைப்புகளை பார்க்கலாம். பாருங்க, பிரிவு 74 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அமைச்சரவைனா அதுல பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுது. அடுத்து பிரிவு 79 படி நம்ம நாடாளுமன்றம்ங்கிறது வெறும் லோக்சபா, ராஜ்யசபா மட்டும் இல்ல, அதுல குடியரசுத் தலைவரும் அடங்கும். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 280 உறுப்பினர்கள் இருக்கலாம். இது பிரிவு 80ல இருக்கு. அதே மாதிரி லோக்சபாவில் 580 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். அது பிரிவு 81. கடைசியா நம்ம நீதித்துறையோட உச்சமான உச்ச நீதிமன்றம், அதுல தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்கன்னு பிரிவு 124 சொல்லுது. இப்போ மத்திய அரசு மாதிரியே மாநில அளவுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரிவு 163 முதலமைச்சர் தலைமையில மாநில அமைச்சரவை இருக்குன்னு சொல்லுது. பிரிவு 168 பிரகாரம் மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் மற்றும் 1 அல்லது 2 அவைகள் இருக்குன்னு சொல்லுது. சட்டப்பேரவையில் அதிகபட்சம் 500 பேரும் குறைஞ்சபட்சம் 60 பேரும் இருக்கலாம். ஒருவேளை சட்ட மேலவை இருந்தா அங்க இருக்கிற உறுப்பினர்களோட எண்ணிக்கை பேரவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல 3/1 மேல போகக்கூடாது. அதே சமயம் 40க்கு குறையவும் கூடாது. கடைசியா மாநிலத்தோட உச்ச நீதிமன்றமான உயர் நீதிமன்றம், அதுல தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்கன்னு பிரிவு 216 சொல்லுது. அடுத்து நிதி ஆணையம், யூபிஎஸ்சி, தேர்தல் ஆணையம்னு சில முக்கியமான அமைப்புகளை பார்க்கலாம். இதுல நிறைய அமைப்புகளுக்கு ஒரு தலைவர், இத்தனை உறுப்பினர்கள்னு அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிதி ஆணையத்துல ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். பல ஆணையங்கள்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரத்தை ஒன்னு நாடாளுமன்றத்துக்கிட்டேயோ இல்லனா குடியரசுத் தலைவர்கிட்டே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா தேவைக்கேற்ற மாதிரி அந்த அமைப்போட கட்டமைப்பை மாத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரி, இப்போ அமைப்புகளோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்ன? இந்த பதவிகளுக்கு யார் தகுதியானவங்க? அவங்கள யார் நியமிக்கிறாங்க? வாங்க, ரொம்ப முக்கியமான இந்த நியமன நடைமுறையை பத்தி இப்ப பார்க்கலாம். நியமன முறைகள்ல சில சுவாரஸ்யமான வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. நாம எல்லாரும் ஓட்டு போட்டு நம்ம எம்பி, எம்எல்ஏக்களை நேரடியா தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஆனா குடியரசுத் தலைவரோட தேர்தல் அப்படி இல்ல. அவரை யாரு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, நாம தேர்ந்தெடுத்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு குழுவா, அதாவது எலக்டோரல் காலேஜ் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா துணைத் தலைவரோட தேர்தல்ல ஒரு சின்ன வித்தியாசம். அவரை எம்பிக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க, எம்எல்ஏக்களுக்கு அதுல வேலை இல்ல. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், மாநில ஆளுநர்கள், சிஏஜி, யூபிஎஸ்சி தலைவர்னு மத்திய அரசுல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பெரிய பதவிகளுக்கும் நியமனம் செய்யறது ஒரே ஒருத்தர் தான். அது நம்ம இந்திய குடியரசுத் தலைவர். இதிலிருந்தே புரியுது இல்லையா மத்திய நிர்வாகத்துல குடியரசுத் தலைவரோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு. இப்போ வயது தகுதிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க லோக்சபாவுக்கோ இல்ல மாநில சட்டப்பேரவைக்கோ உறுப்பினராகணும்னா உங்களுக்கு குறைஞ்சது 25 வயசாயிருக்கணும். அதே இது ராஜ்யசபாவுக்கோ இல்ல மாநில சட்ட மேலவைக்கோ உறுப்பினராகணும்னா குறைஞ்சது 30 வயசாயிருக்கணும். அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வித்தியாசம். 35. இந்த எண்ணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாட்டோட மிக உயர்ந்த பதவிகளான குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் ஆளுநர், இந்த 3 பதவிகளுக்கும் தகுதியான குறைந்தபட்ச வயது 35. இந்த பதவிகளோட முக்கியத்துவத்தையும் அதுக்கு தேவையான முதிர்ச்சியும் இது காட்டுது. இப்ப நீங்க திரையில பார்க்கறது நம்ம இந்திய உச்சநீதிமன்றம்.
நம்ம அரசியலமைப்போட பாதுகாவலர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நீதித்துறையை மற்ற துறைகளோட தலையீட்டிலிருந்து பாதுகாக்க இது உதவுது. சரி, ஒருத்தர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன? அடுத்த கட்டமா பதவி பிரமாணம், அவரோட பதவிக்காலம், அப்புறம் சம்பளம், இந்த 3 முக்கியமான விஷயங்களை பத்தியும் இப்ப விரிவாக பார்க்கலாம். பதவி பிரமாணங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாது, அது அதிகார பகிர்வோட ஒரு முக்கியமான அடையாளம். நல்லா கவனிங்க, நாட்டோட நிர்வாகத் தலைவரான குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க? நீதித்துறையோட தலைவரான இந்திய தலைமை நீதிபதி. அதே மாதிரி துணைத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர். இந்த அமைப்பு என்ன காட்டுதுன்னா, அரசாங்கத்தோட ஒவ்வொரு அங்கமும் இன்னொன்றுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது தான். பதவி காலத்துல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு, குடியரசுத் தலைவருக்கு 5 வருஷம், யுபிஎஸ்சி உறுப்பினருக்கு 6 வருஷம்னு ஒரு குறிப்பிட்ட நிலையான காலம். இன்னொன்னு, விருப்பமுள்ள வரை பதவியில இருக்கிறது. உதாரணத்துக்கு, பிரதமர் குடியரசுத் தலைவரோட விருப்பமுள்ள வரைக்கும் பதவியில இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கு லோக்சபால பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற வரைக்கும் பதவியில இருக்கலாம். எப்போ பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்போ குடியரசுத் தலைவரோட விருப்பம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சம்பளத்தை யார் முடிவு பண்றாங்க? இதுக்கு ஒரு பொதுவான விதி இருக்கு, ரொம்ப சுலபம். மத்திய அரசு பதவிகளான குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், எம்பிக்கள், இவங்களோட சம்பளத்தை நம்ம நாடாளுமன்றம் முடிவு பண்ணோம். அதே மாதிரி முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் மாதிரி மாநில அரசு பதவிகளோட சம்பளத்தை அந்தந்த மாநில சட்டமன்றங்கள் முடிவு பண்ணோம். ஒருத்தரோட பதவி காலம் எப்படி முடிவுக்கு வரும்? ஒன்னு, அவரா ராஜினாமா செய்யலாம், இல்லனா அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இப்போ இந்த 2 செயல்முறைகளை பத்தியும் என்ன விதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ராஜினாமா செய்யறதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. பாருங்க, குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணணும்னா அவரோட கடிதத்தை துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பார். அதே மாதிரி துணைத் தலைவர் ராஜினாமா பண்ணணும்னா அவரோட கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார். இதே போலதான் லோக்சபா சபாநாயகர் துணை சபாநாயகர்கிட்டையும், துணை சபாநாயகர் சபாநாயகர்கிட்டையும் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க. ஆனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். பதவி நீக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். உதாரணத்துக்கு, குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கணும்னா நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் சிறப்பு பெரும்பான்மையோட கண்டன தீர்மானம், அதாவது இம்பீச்மெண்ட், பாஸ் ஆகணும். இது சாதாரண விஷயமே இல்ல. அதே போலதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கூட சும்மா நீக்கிட முடியாது. நாடாளுமன்றம் பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் குடியரசுத் தலைவரால நீக்க முடியும். இந்த மாதிரி கடினமான விதிகள் எதுக்குன்னா, பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களோட ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு தான். ஒரு பதவியோட வாழ்க்கை சுழற்சியில கடைசி கட்டம், ஆனா மிக மிக முக்கியமான கட்டம், பொறுப்புக்கூறல். நம்ம ஜனநாயகத்துல இது ரொம்பவே முக்கியம். எந்தெந்த அமைப்புகள் அவங்களோட வேலைகளை பத்தி யாருக்கு அறிக்கை கொடுக்கறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சரி, இந்த பொறுப்புக்கூறலை எப்படி உறுதி செய்யறாங்க? அறிக்கைகள் மூலமா தான். சிஏஜி, யுபிஎஸ்சி மாதிரியான முக்கியமான மத்திய அமைப்புகள் அவங்களோட வருடாந்திர அறிக்கைகளை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதை விவாதத்துக்காக நாடாளுமன்றத்தில் வைப்பார். இதே மாதிரி மாநில அமைப்புகள் ஆளுநர் மூலமா மாநில சட்டமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும். இதனால என்ன நடக்குது? மக்கள் பிரதிநிதிகளான எம்பி, எம்எல்ஏக்கள் இந்த அமைப்புகளோட செயல்பாடுகளை கண்காணிச்சு கேள்வி கேட்க முடியுது. சரி, நாம இவ்வளோ நேரம் பார்த்ததை ஒரு சின்னதா சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல, அமைப்புகள்ல எத்தனை பேர் இருக்கணுங்கிறத அரசியலமைப்போ சட்டமோ சொல்லுது. 2வது, ஜாஸ்தியான நியமனங்களை குடியரசுத் தலைவர் இல்லனா ஆளுநர் தான் பண்றாங்க. 3வது, வயது வரம்புகள் 25, 30, 35ன்னு முக்கியமான பதவிகளுக்கு இருக்கு. 4வது, பதவி பாலம் ஒன்னு நிலையா இருக்கும் இல்லனா நிர்வாகத்தோட விருப்பப்படி இருக்கும். 5வது, பெரிய பதவிகளை நீக்க நாடாளுமன்றத்தோட தலையீடு கண்டிப்பா தேவை. கடைசியா, அறிக்கைகள் மூலமா அவங்க யாருக்கு பதில் சொல்லணுன்ற பொறுப்பு உறுதி செய்யப்படுது. தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்காக சில முக்கியமான குறிப்புகள். குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், யுபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட சட்ட விதிகளை நல்லா பார்த்துக்கோங்க. லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் என்ன வயது மற்றும் பதவிக்கால வித்தியாசம்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓய்வு வயதை மறக்காதீங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் யுபிஎஸ்சிக்கு 65, உயர்நீதிமன்றம் மற்றும் எஸ்பிஎஸ்சிக்கு 62. மத்திய அளவுல ஒரு கேள்வி கேட்டா நியமன அதிகாரி யாருன்னு தெரியலன்னா பெரும்பாலும் அது குடியரசுத் தலைவராக தான் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.